அத்தியாயம் 1. இயற்கை தாய் பாலுக்கு பதிலாக குளிரை ஊட்டி ஊட்டி வளர்த்த ஊட்டி. மாலை 5 மணிக்கெல்லாம் சூரியனை தொலைத்துவிட்டு இருட்டில் மாட்டிக்கொண்டிருந்தது. துப்பட்டி உதறின தூசு புகையாய், ஆனால் நெடி ஏற்படுத்தாத பனி சமத்துவத்துடன் உலவிக் கொண்டிருந்தது. ஏரியின் ஓரமாக வளைந்து செல்லும் பாதையில் ரஞ்சித்குமாரும் பத்ரிநாத்தும் மெதுவாக நடந்து கொண்டிருந்தார்கள். படகுகள் இல்லாத ஏரியில் அங்கங்கே வெளிச்ச பிரதிபலிப்பு மட்டுமே சின்ன அலைகளில் அசைந்து கொண்டிருந்ததில் ஒருவித சோகம் இருந்தது. கங்காதரன் ஃபைல் முழுக்க படிச்சியா ரஞ்சித்? ஏரியை பார்த்து கொண்டிருந்த ரஞ்சித் குமார் பத்ரிநாத்தின் கேள்வியில் கலைந்து, கவனிக்கல, சாரி, என்ன கேட்ட என்றான். போச்சுடா, பொண்டாட்டி ஞாபகமா? சாச்சா, நியாயம் ரஞ்சித், ஹனிமூனுக்குன்னு வந்தீங்க, வந்த இடத்துல ஆவி அது இதுன்னு கலாட்டாகி நிம்மதி போச்சு. கொண்டு போய் கோயம்புத்தூர்ல அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு கங்காதரன் கொலைய துப்பறிகிறேன் பேர் வழின்னு நீ பாட்டுக்கு மறுபடி வந்துட்ட. ஏதோ ஒரு வேகம், அதுக்காக நினைப்ப அடைச்சு வைக்க முடியுமா? அது கோயம்புத்தூர்ல தான் அலைஞ்சுகிட்டு இருக்கும். தீப்பெட்டி கொடு. வாங்கி 3வது குச்சியில் தன் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான் பத்ரிநாத். அதெல்லாம் இல்ல பத்ரி, கங்காதரன் கேஸ் பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபைல் முழுக்க படிச்சிட்டியா? படிச்சுட்டேன். எஃப்ஐஆர்ல ஆரம்பிச்சு நீதிபதியோட தீர்ப்பு வரைக்கும் ஒரு காகிதம் விடாம படிச்சுட்டேன். ஏதாவது நமக்கு சாதகமான பாயிண்ட் கிடைச்சுதா? இந்த கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் மணிராம் ஒரு சரியான கில்லாடியா இருக்கணும். சந்தேகப்படுறதுக்கு கூட ஒரு சான்ஸ் வைக்கல. ரொம்ப சுத்தமா கேஸ் போட்டிருக்காரு. வாட்ச்மேன் பெரியசாமி கங்காதரனை அந்த வீட்டுல தங்க அனுமதிச்சான். கங்காதரன் தூங்கினான். அவன் ஒரு செயின் போட்டிருந்தான். அதுக்கு ஆசைப்பட்டு அதை திருட பார்த்தான் பெரியசாமி. முழிச்சுக்கிட்ட கங்காதரன் போராடினான். பக்கத்துல இருந்த கழியை எடுத்து மண்டையில போட்டான் ஒரு போடு. கங்காதரன் அவுட். அவனை வீட்டு தோட்டத்துல புதைச்சான். கழிய பக்கத்துல இருந்த குப்பையில வீசினான். இடத்த சுத்தம் பண்ணான். இதான் கேஸ். இவ்வளவையும் ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் பெரியசாமி. விசாரணையின் போது கோர்ட்லையும் சொல்லியிருக்கான். அவன் வீட்டுல இருந்து செயினை கைப்பற்றியிருக்காங்க. அந்த செயினை கங்காதரனோட அப்பா தன் மகனோடதான்னு சொல்லி உறுதி செஞ்சிட்டாரு. இதை விட ஒரு எளிமையான சிக்கல் இல்லாத கொலை கேஸ் இருக்க முடியாது பத்ரி. நமக்கு உன் மனைவி மேல வந்த கங்காதரனோட ஆவி சொன்னதாலதான் சந்தேகம் வருது. இல்லைன்னா இந்த கேஸ்ல சந்தேகப்பட எதுவுமே இல்லை. யாரும் சந்தேகப்படவும் இல்லையே. பத்ரி, எந்த ரூட்ல போய் முடிஞ்சு போன இந்த கேஸுக்கு மறுபடி உயிர் கொடுக்க போறோம்? அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் நமக்கு தேவைப்படுது? இந்த கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி அடிப்படையான சில விஷயங்களை உறுதி செஞ்சுக்கலாம். என்ன சொல்லு. பிரேமலதா மேல ஆவி வந்தத நாம நம்பலாம். சட்டமோ கோர்ட்டோ நம்பாது. கங்காதரனோட ஆவி சொன்னது நமக்கு ஒரு லீட் பாயிண்ட், அவ்வளவுதான். வேற எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்ல. கங்காதரனோட ஆவி சொன்னது என்ன? பெரியசாமி நிரபராதி, அப்பாவி. கங்காதரனை கொலை செஞ்சது வேற 2 பேரு. அவங்க அவன் கண் எதிரிலேயே அமலாங்கிற அவன் காதலிய கற்பழிச்சாங்க. இதான் ஆவி சொன்னதோட சாராம்சம். ரைட்டு, நாம உடனடியா ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த கேஸ 6 மாசம் முன்னாடி விசாரிச்ச மணிராம் யாரோ பெரிய கைகள் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு கேஸையே உல்டா பண்ணி பெரியசாமி மேல பழி போட்டுட்டாரு. அதான் நம்ம சந்தேகம். நம்மளை அறிமுகப்படுத்திக்காம மொட்டையா கங்காதரன் கேஸ் விஷயமா பேசணும், பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்கன்னு ஃபோன் பண்ணி அவரை கொக்கி போட்டோம். நேர்மையான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? ஸ்டேஷனுக்கு வந்து பேசுடா, இதுல என்ன ஒளிவு மறைவுன்னு மிரட்டலா பேசியிருக்கணும் அவரு. அதை விட்டுட்டு ரகசியமா சந்திக்க புறப்பட்டு வரதா சொன்னாரு. அதனால நாம சந்தேகப்பட்ட மாதிரியே மணிராம் இந்த கேஸ்ல விளையாடி இருக்காருன்னு உறுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு என்ன? நீ தான் சொல்லணும் ரஞ்சித். நான் தான் முதல்ல சொன்னேனே, இதே ஊட்டி ஸ்டேஷன்ல நான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கிரைம்ஸ், மணிராம் லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர். நான் இதுல தீவிரமா இறங்கினா மனுஷன் உஷாராயிடுவாரு. உனக்கு என்னென்ன உதவி வேணும் கேளு, நான் ரகசியமா செய்றேன். சரியான ஆதாரங்கள் கிடைச்சப்புறம் நான் சீனுக்கு வரேன். அது வரைக்கும் நான் உனக்கு ஆலோசனை மட்டும்தான் சொல்ல முடியும், செயல்ல இறங்க முடியாது. வேணாம், அது டேஞ்சர். நான் தனியாவே பாத்துக்கிறேன். இப்ப கண் முன்னால பிரதானமா நிக்கிற முதல் கேள்வி என்ன சொல்லு பார்க்கலாம். பெரியசாமி தான் செய்யாத கொலைய செஞ்சதா எப்படி ஒத்துக்கிட்டான்? அல்லது அப்படி ஒத்துக்க சொல்லி எந்த பிடிய வச்சு மிரட்டினாங்க? நீ அப்படி வரியா? வேற எப்படி யோசிக்க முடியும் பத்ரி? ஏதோ ஒரு விஷயத்துல அவனை கிட்டத்தட்ட பிளாக்மெயில் செஞ்சு கொலைய தான் செய்ததா ஒப்புக்க வச்சிருக்கணும். அது என்னன்னு விசாரிக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, கங்காதரன் காதலி அமலா. ஆமா, அவளை 2 பேர் கற்பழிச்சதா கங்காதரனோட ஆவி சொன்னது உண்மைன்னா அதுக்கப்புறம் அவ என்ன ஆனா? அவளையும் கொலை செஞ்சிட்டாங்களா? அப்படி கொலையாகி இருந்தாலும் அது சம்பவம் நடந்த அந்த வீட்டுல நடந்திருக்காது பத்ரி. எப்படி சொல்ற? போலீஸ் நாய் வந்துதானே தோட்டத்துல புதைக்கப்பட்டிருந்த கங்காதரனோட பிணத்தை கண்டுபிடிச்சது. ஆமா, அமலாவும் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தா.
அந்த பணத்தையும் நாய் கண்டுபிடிச்சிருக்கும். ரொம்ப புதிரா இருக்கு. கற்பழிச்சதுக்கு அப்புறம் கங்காதரனை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த 2 பேரும் அமலாவையும் அங்கிருந்து வலுக்கட்டாயமா அழைச்சிக்கிட்டு போயிருக்கணும். முதல்ல பெரியசாமி குடும்பத்தை பாரு ரஞ்சித். அடுத்ததா கொலை நடந்த அந்த வீட்டை ஆராய்ஞ்சு பாரு. அப்புறம் லவ்டேல் போய் கங்காதரன் குடும்பத்தை பாரு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாரு. அமலா பத்தி விசாரி. இதெல்லாம் செஞ்சா ஒரு அவுட்லைன் கிடைச்சிடும். நான் மனசுல போட்டு வச்சிருந்த ஆர்டரும் இதுதான். அந்த வீடு பேர் என்ன? சந்திரபவனம். வீடு பூட்டி இருக்குதே. இப்ப யாரும் வாட்ச்மேன் மாதிரி இல்ல போலிருக்கே. ரஞ்சித், சந்திரபவனம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க டெல்லியில இருக்காங்க. சீசனுக்கு வர்றப்ப தங்குற கெஸ்ட் ஹவுஸ் அது. பெரியசாமி தான் வாட்ச்மேனுக்கு வாட்ச்மேனா, மேனேஜருக்கு மேனேஜரா இருந்து பாத்துக்கிட்டான். தன் இஷ்டத்துக்கு அதை லாட்ஜ் மாதிரி யார வேணும்னாலும் தங்க வச்சு வாடகை வசூல் பண்ணி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இருந்தான். அதுல ஆரம்பிச்சதுதான் வினை. கங்காதரன் கொலைக்கப்புறம் இங்க டீ எஸ்டேட் வச்சிருக்கிற தெய்வநாயகம்னு ஒருத்தர் இன்சார்ஜில் தான் அந்த வீடு இருக்கு. டெல்லி பார்ட்டிக்கு அவர் ஃப்ரெண்டு. கொலை நடந்த வீடுன்னு பேர் வந்துட்டதால டெல்லிக்காரங்க அந்த வீட்டை வித்து கொடுக்க சொல்லி அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். நாளைக்கு ஆரம்பிக்கிறேன் பத்ரிநாத். எக்கச்சக்கமா அலைய வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் என்று பெருமூச்சு விட்டான் ரஞ்சித் குமார். அலைச்சலே இல்லாம உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம கேள்விகள் அத்தனைக்கும் பதில் வாங்க ஒரு சுலபமான வழி இருக்கு ரஞ்சித். என்ன அது? வேணாம் சொன்னா உதப்ப. அட சொல்லுப்பா. உன் மனைவி மேல வந்த ஆவி இறங்கி ஓடினது எதனால ரஞ்சித்? பறவைக்காடு சாமியார் கொடுத்த தாயத்தை அவ இடுப்புல கட்டின நிமிஷத்துல இருந்து அவ நார்மல் ஆயிட்டா. அதனால அந்த தாயத்துக்கு மகிமை இருக்குன்னு நம்ப வேண்டி இருக்கு. நீ நேரா கோயம்புத்தூர் போ. போய் உன் மனைவி இடுப்புல கட்டி இருக்கிற தாயத்தை கலட்டு. உடனே பதுங்கி இருக்கிற கங்காதரனோட ஆவி மறுபடி அவங்க மேல வரும். அப்போ என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அவளும் கேட்டுடு. விளையாடுறியா? சும்மா தமாசுக்கு சொன்னேன். விபரீத விளையாட்டெல்லாம் கூடாது. கிடைச்சிருக்கிற க்ளூ வச்சு கண்டுபிடிக்கிறது தான் சாமர்த்தியம். யோசனையோடு நடந்த ரஞ்சித் குமார் குனிந்து ஒரு சிறிய கல்லை எடுத்து ஏரிக்குள் வீசினான். அந்த கல் காற்றில் பயணம் செய்வதையோ விழுவதையோ பார்க்க முடியவில்லை. ஆனால் கிளக் என்று சத்தம் மட்டும் கேட்டது. வீட்டுக்கு திரும்பலாம் ரஞ்சித், டைம் ஆச்சு என்றான் பத்ரிநாத். அத்தியாயம் 2. ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலைக்கு போகும் வழியில் இடதுபுறம் பிரிந்த சரிவான கிளைச்சாலையில் மோட்டார் பைக்கை திருப்பினான் ரஞ்சித் குமார். பத்ரிநாத்தின் அப்பா முன்பு சொந்த உபயோகத்திற்கு வாங்கிய பைக் அது. பத்ரிநாத்துக்கு டிபார்ட்மெண்ட் பைக் கொடுத்திருந்ததால் வீட்டில் சும்மா இருந்ததை துடைத்து பெட்ரோல் ஊற்றி ரஞ்சித்தை உபயோகிக்க சொல்லியிருந்தான் பத்ரிநாத். குறிப்பிட்ட விலாச வீட்டின் முன் நிறுத்தி இறங்கும் போதே வீட்டின் கதவில் பூட்டு தொங்குவது தெரிந்தது. 2 வீடுகள் தள்ளி ஒரு டைலர் கடை இருந்தது. தோளில் இன்ச் டேப்பை அங்கவஸ்திரம் போல தொங்கவிட்டு சர்வர் போல கலர் பென்சிலை காதில் செருகின டைலர் மேஜை மேல் துணி போட்டு ரேடியோவில் பாட்டு கேட்டு தலையசைத்து கொண்டே சிரத்தையாக வெட்டி கொண்டிருந்தான் அந்த மெலிந்த தேக டைலர். வணக்கம், ஒரு பேண்ட் தைக்க எவ்வளவுங்க என்றான் ரஞ்சித். வாங்க சார், உட்காருங்க. உண்மையா சொல்லிடணும் பாருங்க. தோரணைய பார்த்தா ஆபீசர் மாதிரி இருக்கீங்க. நாளைக்கு சரியா இல்லைன்னு மன வருத்தப்படக்கூடாது பாருங்க. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? பேண்ட் தைக்க கூலி எவ்வளவுன்னு கேட்டேன். அதைத்தான் சொல்ல வரேன். நமக்கு இந்த பேண்ட் மட்டும் சரியா தைக்க வர்றதில்லைங்க சார். கட்டிங்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுது. சட்டை தான் தைக்கிறேன். அது பிரமாதமா டிசைன் வச்சு தப்பேன். அப்படிங்களா என்று நாற்காலியில் அமர்ந்த ரஞ்சித் குமார், 3வது வீட்டுக்கு வந்தேன். வீடு பூட்டி இருக்குதே. 3வது வீடுனா பெரியசாமி வீட்டுக்கா? ஆமா, ஜெயில இருக்கிற அவன் பரோல்ல வெளியே வரணும்னு விண்ணப்பிச்சிருக்கான். அவன் பரோல்ல வர்றது பாதுகாப்பானது தானான்னு அவன் வீட்டுல அக்கம் பக்கத்துல விசாரிச்சு தகவல் கொடுக்க என்ன அனுப்பிச்சாங்க. அவன் வீட்டுல யார் யார் இருக்காங்க? அந்த கூத்த ஏன் கேக்குறீங்க? பெரியசாமிக்கு தோளுக்கு உசந்த பையன் இருக்கான். பொண்டாட்டி உண்டு, கனகம்மான்னு பேரு. அவன் ஜெயிலுக்கு போனப்போ இந்த குடும்பம் பஞ்சத்துல அடிபட்டு வந்த அகதிங்க மாதிரி இருந்துச்சு. திடீர்னு வாடகைக்கு இருந்த வீட்டை விலைக்கு வாங்கினா. பையனை வெளியூர்ல காலேஜ் படிப்புக்கு அனுப்பிச்சா. நகை நட்டு வாங்கி போட்டுக்கிட்டு வேலைக்கு ஒரு சேலை மாத்திக்கிட்டு அவன் நடத்தையே மாறி போச்சு. எஸ்டேட் பெரிய புள்ளி எவனோ வந்துட்டு போறதா சொல்றாங்க. சேர்ந்து சுத்துறத பார்த்ததாவும் சொல்றாங்க. புருஷன் ஜெயில இருக்கிறப்ப இவ இப்படி அலட்டிக்கிறத பார்த்தா நம்பத்தான் வேண்டி இருக்கு. எப்படி திடீர்னு பணம் வந்துச்சு? அதான் சார் மர்மமா இருக்கு. துணிஞ்சு சில பொம்பளைங்க அவகிட்டயே கேட்டுட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்களாம்? அவளோட சொந்தத்துல ஒரு கிழம் சாகரப்ப சொத்து எழுதி வச்சுட்டு செத்துது. அதுல வந்த பணம்னு சொல்றாளாம். அது உண்மையா இருக்கும்னு எனக்கு படல. வேற எப்படி சந்தேகப்படுறீங்க நீங்க? அதை என்னத்துக்குங்க நம்ம வாயால சொல்லணும்? பரவாயில்ல சொல்லுங்க. எல்லாம் அவளை செட்டப் பண்ணி மடக்கி போட்டிருக்கிற அந்த எஸ்டேட் மைனர் கொடுத்ததா தான் இருக்கும். இதை வெளியில சொல்லிக்க முடியுமா? காலேஜில் படிக்கிற பையன் இருக்கான்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட நடுத்தர வயசு அம்மாவை போய் யாராச்சும் செட்டப் கிட்டப் எல்லாம் செய்வாங்களா?
கனகம்மாவை நீங்க பார்த்தது இல்லையே? இல்ல, பேர்ல தான் அம்மா. ஆனா பார்த்தா இனிமேதான் கல்யாணம் ஆகணும்னு சொன்னா நம்புற மாதிரி தான் இருப்பா. அதோதான் வர்றாளே பாருங்க, என்ன மேக்கப், என்ன ஒரு நட. டைலர் கத்தரிப்பதை நிறுத்திவிட்டு ரசனையோடு தன் கடையை கடந்த அவளை பார்த்து ரகசியமாக ஒரு பெருமூச்சு வெளியேற்றினான். அவன் சொன்னது போல, என்னவோ ராஜ பரம்பரையில் இருந்து வந்தவள் போல மின்னும் சேலை கட்டி மதர்ப்பாகத்தான் அவள் நடந்தாள். ரஞ்சித் குமார் எழுந்து கொண்டான். கனகம்மா தன் வீட்டின் பூட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து கதவை சாத்த போன போது எதிரில் சென்று நின்று, ஒரு நிமிஷம், நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க தானே பெரியசாமி சம்சாரம் கனகம்மா? ஆமா, கனகம்மா இல்ல, கனகா. உங்க புருஷன் சொல்லிவிட்டது அப்படித்தான். என் புருஷன் சொல்லிவிட்டாரா? ஆமா, உள்ள வரேனே. 10 நிமிஷம் விபரமா பேசினாதான் புரியும். ஒரு நல்ல விஷயமா தான் நான் வந்திருக்கேன். அவள் பார்வையில் லேசான சந்தேகம் இருந்தது. ஆனாலும் அவனை உள்ளே அனுமதித்தாள். ஹால் சோஃபா நாற்காலிகளுடன் வசதியாகவே இருந்தது. ரஞ்சித் குமார் அமர்ந்து கொண்டு, வேலூர் ஜெயில இருந்தேன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் ரிலீஸ் ஆனேன். ஜெயில பெரியசாமியோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர் ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. அதுக்கு அருமையான ஒரு திட்டம் வகுத்து உதவி செய்யறதா சொல்லியிருக்கேனா. அதுக்கு கொஞ்சம் செலவாகும். உங்களை சந்திச்சு இது விஷயமா பேச சொன்னாரு பெரியசாமி என்று சரமாரியாக நம்பும்படி ரீல் சுற்ற துவங்கினான். எனது, தப்பிக்க போறாராமா என்றாள் கனகா விழிகளில் மிரட்சியுடன். ஆமா, எதுக்காக இந்த விபரீத ஆசை? அதெப்படிங்க விபரீத ஆசையாகும்? தான் செய்யாத ஒரு கொலைக்கு ஜெயில தண்டனை அனுபவிக்கிறது யாருக்கு தான் பிடிக்கும்? போச்சு, சொல்லிட்டாரா எல்லாம்? நான் தான் சொன்னேனே, ஜெயில நாங்க நெருக்கமா பழகினோம்னு. பின்ன சொல்லாம இருப்பாரா? கொலைப்பழியை ஏத்துக்கிறதா சம்மதிச்சுதானே கை நீட்டி என்றவள் சட்டென்று நாக்கை கடித்து கொண்டாள். அதைத்தான் எதிர்பார்த்தான் ரஞ்சித் குமார். டைலர் அந்த குடும்பத்திற்கு திடீர் வாழ்வு வந்ததை விவரித்த போதே பெரியசாமி கொலைப்பழியை ஏற்றுக்கொண்டதன் காரணம் புரிந்து போனது. யாரோ ஒரு பெரிய தொகையாக கொடுத்து தண்டனையை ஏற்றுக்கொள்ள செய்திருக்க வேண்டும் என்கிற அவன் யூகத்தை அவள் வாயில் இருந்து பிடுங்குவதற்காக போட்ட கொக்கியில் சரியாக மாட்டினாள் அவள். என்கிட்ட எதையும் தயங்காம பேசலாமா நீங்க? அதான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றேனே. பணம் வந்தது, வாடகை வீட்டை விலை பேசி வாங்கினது, பையனை காலேஜில் படிக்க வச்சிருக்கிறது, நகை நட்டு வாங்கினது எல்லாம் தெரியும். இதெல்லாம் எப்படி என் புருஷனுக்கு தெரியும்? நான் தான் ஒரு தடவை கூட வேலூர் போய் அவரை பார்க்கலையே என்றாள். ஒரு வினாடி தடுமாறி உடனே சமாளித்தான். நீங்க வந்து பார்க்கலன்னா என்ன? இதே ஊர்ல இருந்து உங்க வீட்டுக்காரருக்கு வேண்டப்பட்டவங்க வந்து பார்த்திருக்க மாட்டாங்களா? அவங்க சொல்லி இருக்கலாம். உங்களுக்கும் ஒரு எஸ்டேட் மைனருக்கும் கசமுசான்னு கூட அந்த ஆளு சொல்லி இருக்கலாம். அவள் சட்டென்று முகம் சிரித்தாள். அதெல்லாம் அபாண்டம். அவர் தான் இந்த வீட்டை எனக்கு வித்தாரு. இத கிரயம் பண்றது சம்பந்தமா 2-3 தடவை பார்த்து பேசினேன். அதை வச்சு ஊர்ல கதை கட்டி விட்டுட்டாங்க. இது ஜெயில அவர் காது வரைக்கும் வந்துருச்சா? தெய்வமே, என்னை பத்தி அவர் என்ன நினைச்சிருப்பாரு என்றாள் நாடகத்தனமாக. கவலைப்பட்டுக்காதீங்க, அவர் அதெல்லாம் நம்பல. என்ன விலைக்கு வாங்குனீங்க இந்த வீட்டை? பத்திர செலவோட 1.25 பெரிய நோட்டு ஆயிடுச்சு. உங்க பேரை சொல்லலையே. பேர்தானே? பேரு என்னங்க? பேருக்கு தடுமாற்றம். ஜெயில நம்பரை சொல்லி சொல்லி பேரையே மறக்கடிச்சிடுறாங்க பாருங்க. என் பேரு ஜெயதேவன். நமக்கு கடத்தல் ரூட். அப்பப்ப ஜெயிலுக்கு போய் 1 வருஷம் 6 மாசம்னு தங்கிட்டு வரது. மறந்தே போயிட்டேனே. உங்களை ஒன்று விசாரிக்க சொன்னாரே. என்ன அது? பேசின மொத்த பணமும் வந்துடுச்சான்னு கேட்க சொன்னாரு. வந்துடுச்சுங்க. கொண்டு வந்து கொடுத்தது யாரு? அதை யார் கண்டது? எவனோ முகம் தெரியாத ஆளு. எங்களுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தானே பேச்சு. மணிராம் தானே? ஆமா. அடடா, ஒரு டேப் ரெக்கார்டர் கொண்டு வரவில்லையே என்று மனதில் மிகவும் வருத்தப்பட்டான் ரஞ்சித் குமார். இத்தனை சுலபமாக தனது கேள்வி என்னும் வலையில் சிக்குவாள் என்று எதிர்பார்க்கவே இல்லை அவன். மணிராம் பின்னணியில் பலமாக பல காரியங்கள் செய்திருக்கிறான். சட்டத்தில் இருந்து 2 குற்றவாளிகளை தெரிந்தே தப்ப விட்டிருக்கிறான். தெரிந்தே ஒரு நிரபராதியை உள்ளே அனுப்பியிருக்கிறான். நிரபராதியை ஒப்புக்கொள்ள வைக்க ஒரு பெரும் தொகை பெற்று இந்த பக்கம் கொடுத்து இடைத்தரகர் வேலையெல்லாம் செய்திருக்கிறான். சுயலாபமும் பார்த்திருக்கிறான். என்ன மனிதன் அவன்! இவனை போன்ற ஒரு சில சுயநலமிகளால் ஒட்டுமொத்த போலீஸ் அமைப்புக்கே அவமானம். இந்த பெண் மட்டும் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்ல தயாராக இருந்தால் அவனை ஒரு கை பார்த்து விடலாம். எவ்வளவு வாங்கி கொடுத்தார் மணிராம்? அதை எதுக்கு இப்ப கேட்டுக்கிட்டு? யார்கிட்ட வாங்கி கொடுத்தாரு? அவர்தான் எல்லாம் சொல்லியிருக்காரே. அப்புறம் என்ன விசாரணை? அதை விடுங்க. அவர் தப்பிச்சு வர்றது சரிதானா? அதை சொல்லுங்க. ஏன் தப்பிச்சு வரக்கூடாதா? போலீஸை ஏமாத்தி எத்தனை நாள் தலைமறைவா வாழ முடியும்? மாட்டினா இன்னும் தண்டனை அதிகமாகும். அதனால அவரை பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் அவர் தப்பிச்சு வரத நான் விரும்பல. தண்டனை காலம் முடிஞ்சு வந்தா போதும். அதுக்கு இன்னும் 6 வருஷத்துக்கு மேல ஆகும். ஆயிட்டு போகுது.
அப்ப அவர் தப்பிச்சு வர்றதுக்காக நான் போட்ட திட்டத்தை செயல்படுத்த வேணாமா? வேணாம். அதுக்காக நான் எந்த செலவும் பண்ண தயாரா இல்ல. ரஞ்சித் குமார் எழுந்து கொண்டான். அப்புறம் உங்க இஷ்டம். வரேன். 2-3 நாள் கழிச்சு மறுபடி வரேன். யோசனை பண்ணி வைங்க. ரஞ்சித் குமார் வெளியேறி தன் பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அத்தியாயம் 3. சந்திரபவனம் வீட்டின் சாவிகளை வைத்திருக்கும் தெய்வநாயகத்தின் வீட்டு வரவேற்பறையில் ஒரு கண்ணாடி கொக்கு சில வினாடிகள் இடைவெளி விட்டு குனிந்து டம்ளர் நீரில் குனிந்து மூக்கை நனைத்து கொண்டது. நிமிர்ந்தது. மறுபடி. ரஞ்சித் குமார் செழிப்பான உடைகள் அணிந்து விரல்களில் நிறைய மோதிரங்கள் மாட்டி தன்னை ஒரு பெரிய பணக்காரனாக காட்டிக்கொள்ளும் உத்தேசத்துடன் பை புகைத்து கொண்டிருந்தான். சுவரில் பாடம் செய்யப்பட்ட ஒரு மானின் தலை அதன் நிஜமான கொம்புகளுடன் மாட்டப்பட்டிருந்தது. சில நிமிடங்களில் வந்தார் தெய்வநாயகம். ஒரு பணக்கார சினிமா அப்பா போல கோட் சூட் அணிந்து கோட்டில் ரோஜாப்பூ வைத்து கைத்தடியின் முகத்தில் வைரம் பதிக்கப்பட்டிருப்பதை வெளிப்படுத்தும் விதமாக பிடித்து கொண்டு வந்து அமர்ந்தார். வணக்கம் சார், என் பேரு அருண் பாண்டியன். ஊர் மெட்ராஸ். 2-3 பிஸ்னஸ் இருக்கு. ஊட்டியில் ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் வாங்கணும்னு ஒரு பிளான். இங்கே உள்ள நண்பன் ஒருத்தன் சொன்னான் உங்க பொறுப்புல ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குன்னு. அந்த வீட்டையும் காண்பிச்சான். அந்த வீடு அமைஞ்சிருக்கிற தனியான லொக்கேஷன், சுத்தி அமைஞ்சிருக்கிற சூழ்நிலை எல்லாம் ரொம்ப ரம்யமா இருக்கு. அந்த வீடு இன்னும் விற்பனையாகல தானே? இல்ல சார் என்றவர் சற்று தயங்கி, அந்த வீடு டெல்லியில் இருக்கிற என் ஃப்ரெண்டு ஒருத்தரோடது. அந்த வீட்டை பத்தி விவரங்கள் கேள்விப்பட்டீங்களா? சில மாதங்களுக்கு முன்னால அந்த வீட்டில் ஒரு கொலை நடந்தது. அதைத்தானே சொல்றீங்க? ஆமா. அதனால என்ன, வீட்டு பேர்ல தப்பு சொல்ல முடியுமா? நான் இதெல்லாம் பார்க்குற ரகம் இல்லைங்க. அப்படியே வீட்டில் லேடிஸ் ஏதாச்சும் ஃபீல் பண்ணினா கூட ஹோமம் வளர்த்து ஏதாச்சும் சாந்தி செஞ்சுட்டா சரியா போகுது. ஆக அந்த வீடு இன்னும் விற்பனையாகல தானே? இல்லை, கொலை நடந்த வீடுங்கிறதாலேயே பல பேர் கிட்டேயே வரல. உங்களுக்கு அதை பற்றி பரவாயில்லைன்னா விலை பேசலாம் சார். ரைட்டு. அதுக்கு முன்னால் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு தடவை பார்த்துட்டா தேவலாம்னு நினைக்கிறேன். வெளியிலேருந்து பார்த்ததோட சரி. கோபாலன் என்ற அவரின் அழைப்புக்கு மூக்கில் பொடிக்கரையுடன் 2 முன்பற்கள் இருந்த முடியெல்லாம் கொட்டிப்போன ஆசாமி வந்து பணிவாக நின்றார். சார அந்த சந்திரபவனம் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போங்க, சுற்றி பார்க்கட்டும். சாவி எடுத்துக்கிட்டு வாங்க என்று அவரை அனுப்பிவிட்டு, நீங்கள் வீட்டை பாருங்க, பிடிச்சிருந்தா நாளைக்கு ஈவினிங் உட்காந்து பேசலாம். இன்னைக்கு எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு என்றார் தெய்வநாயகம். ஒன்றும் அவசரம் இல்லை சார். எழுந்து கொண்டான் ரஞ்சித் குமார். வாசலில் காத்திருந்த டாக்ஸியில் கோபாலன் முன்புறம் ஏறிக்கொள்ள ரஞ்சித் பின்னால் அமர்ந்ததும் புறப்பட்டது. சந்திரபவனத்தின் முன்னால் டாக்ஸி நின்று இறங்கியதும் கோபாலன் அவன் அருகில் வந்தார். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கப்படாது. உங்களுக்கு இந்த பேய் பூதத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு உண்டு. என் வீட்டுல ஏற்கனவே 1008 பிரச்சனைகள் இருக்கு. முதலாளி சொன்னப்ப மறுக்க முடியாம புறப்பட்டு வந்துட்டேன். இந்தாங்க சாவி, நீங்களே திறந்து உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. நான் டாக்ஸியிலேயே வெயிட் பண்றேன் என்றார். ரஞ்சித் குமார் புன்னகையுடன் வாங்கி கொண்டு காம்பவுண்ட் கேட்டின் பூட்டை திறந்து உள்ளே நடந்தான். வீட்டின் முக்கிய வாசலை திறந்தான். பல மாதங்களாக திறக்கப்படாததில் கதவு இறுகி போயிருக்க தோள்பட்டையால் முட்டி தள்ளி திறக்க வேண்டியிருந்தது. திறந்ததும் உள்ளே இருந்து நெருடும் காற்று முகத்தில் அரைந்தது. மின்விளக்கின் சுவிட்ச் போர்டை தேடி பட்பட்டென்று அனைத்து சுவிட்சுகளையும் தட்டியதும் அந்த பெரிய ஹால் வெளிச்சம் பெற்றது. மரத்தாலான மேஜைகளும் சோஃபாக்களும் நாற்காலிகளும் மெல்லிய தூசு ஆடை அணிந்திருந்தன. இந்த வீட்டில் குற்றம் நிகழ்ந்து 6 மாதங்களுக்கு மேலாகிறது. இப்போது என்ன கிடைக்கும் என்று தேடுகிறோம் என்று ஒரு கணம் அவனுக்கே புரியவில்லை. கங்காதரனின் ஆவி சொன்ன தகவல் படி அன்றிரவு இந்த வீட்டில் தங்கியது கங்காதரனும் அவன் காதலி அமலாவும். அப்போதுதான் அந்த 2 பணக்கார நபர்கள் குறுக்கிட்டிருக்கிறார்கள். அமலாவை கற்பழித்து கங்காதரனை கொலை செய்து தோட்டத்தில் புதைத்து அமலாவை தங்களுடன் கடத்தி சென்றுள்ளார்கள். இத்தனையும் நடைபெற்ற போது வாட்ச்மேன் பெரியசாமி என்ன செய்து கொண்டிருந்தான்? அவனுக்கு தெரியாமல் நடந்தது என்று நம்புவதற்கில்லை. அவன் இதில் உடந்தையாக இருந்திருக்கிறான். ஏன், அந்த ஹாலை ஒட்டி வலதுபுறம் ஒரு அறையும் இடதுபுறம் ஒரு அறையும் இருந்தன. பூட்டப்பட்டிருந்தன. ரஞ்சித் குமார் முதலில் வலதுபுற அறை திறந்து உள்ளே வந்து விளக்கு போட்டான். நடுத்தர சைஸில் இருந்த அந்த அறையை பார்த்த மாத்திரத்திலேயே அது படுக்கை அறை என்பது தெரிந்தது. புழக்கத்தில் இல்லாததால் அதிகமாக எந்த பொருள்களும் இல்லை. மர அலமாரி இருந்தது. திறந்து பார்க்க பீங்கான் கப்புகள், சாசர்கள், டீமேட்ஸ், தண்ணீர் ஜக்கு, பழைய தினசரிகள் இருந்தன. பழைய தினசரிகளை எடுத்தான். ஒவ்வொன்றாக தேதி பார்த்தான். 6 மாதங்களுக்கு முந்தைய பேப்பர். கங்காதரன் கொலை செய்யப்பட்ட தேதியை நினைத்து பார்த்தான் ரஞ்சித் குமார். 17/3/90. அந்த பேப்பர்கள் யாவும் 11/3
12:03, 13:03 என்று வரிசை கிரமமாக இருந்தன. 17:03 தேதிக்கு பிறகு பேப்பர் இல்லை. வாட்ச்மேன் பெரியசாமி வாங்கி படித்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவற்றை மீண்டும் எடுத்த இடத்திலேயே வைக்கப் போனபோது தினசரி ஒன்றின் மடிப்புக்குள்ளிருந்து நழுவி கீழே விழுந்தது ஒரு சிறிய புத்தகம். கையில் எடுத்து பார்த்தான். எ நாவல் டைம் மாத இதழ். இனிமேல்தான் இருக்கிறது என்று தலைப்பு போட்டு எழுதிய ஆசிரியரின் பெயரும் போட்டிருந்தது. சற்று சுவாரஸ்யமான ரஞ்சித் குமார் அந்த புத்தகத்தை பிரித்து உள்ளே பார்த்தான். முதல் பக்கத்தின் மேல் வெள்ளை பகுதியில் பால்பாயின் பேனாவால் அமலா என்று எழுதப்பட்டிருந்தது. அது மார்ச் மாத இதழ் என்பது தெரிந்தது. ரஞ்சித் குமாரின் உற்சாகம் ஜிவ்வென்று இறக்கைகளை அசைக்க துவங்கியது. கங்காதரனுடன் வந்து தங்கின அமலா படிப்பதற்காக இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாள். இந்த அறையை குற்றம் நடந்தது தெரியாமல் சுத்தப்படுத்தின போது இதை பெரியசாமியின் புத்தகம் என்று நினைத்து தினசரி அடுக்குகளோடு தூக்கி போட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை மேலும் புரட்ட இரண்டாவது பக்கத்தில் மற்றும் ஒரு தகவல் இருந்தது. வட்டமாக ஒரு ரப்பர் ஸ்டாம்பு முத்திரை குத்தப்பட்டிருந்தது. அதில் கண்ணன் புக் ஸ்டால் ஊட்டி என்று ஆங்கிலத்தில் இருந்தது. ரஞ்சித் குமார் அந்த புத்தகத்தை மேலும் புரட்டினான். உள்ளே அந்த இனிமேல்தான் இருக்கிறது நாவலில் பல இடங்களில் ரசிக்கப்பட்ட வரிகள் பால்பாயின் பேனாவால் அடிக்கோடிடப்பட்டிருந்தன. அமலாதான் படித்த போது பிடித்த வரிகளை கோடு போட்டு வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த ரஞ்சித் குமார் அவள் ரசித்த வரிகளை மட்டும் படிக்க துவங்கினான். அத்தனையும் காதல் வசனங்களாக இருந்தன. ரஞ்சித் குமார் அந்த புத்தகத்தை தன் கோட்டின் உள் பாக்கெட்டில் செருகிக் கொண்டு மேலும் ஆராய்ந்தான். குறிப்பிடும்படியாக வேறு எதுவும் கிடைக்கவில்லை. வீட்டின் அத்தனை அறைகளையும் பார்த்துவிட்டு தோட்டப்பக்கத்திலும் நடந்து ஆராய்ந்துவிட்டு முன்போல பூட்டி டாக்ஸிக்கு வந்தான். எவ்வளவு நேரம்தான் சார் பாப்பீங்க என்றார் கோபால். விலைக்கு வாங்குறதுனா உன்னிப்பா பார்க்க வேணாமா சார்? இந்தாங்க சாவி. உங்க முதலாளிய நான் 2 நாள் கழிச்சு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்கறேன்னு சொல்லுங்க என்றான் ரஞ்சித் குமார். அத்தியாயம் 4. அசையாம இருங்க என்று அவன் மீசையில் இருந்து ஒரு வெள்ளை முடி பிடுங்கி, சாருக்கு வயசாயிடுச்சு என்றாள் அவள். அவள் உடம்பில் இருட்டு என்னும் ஆடை மட்டும் இருந்தது. அவனாகிய ஸ்வரூப்பின் சுவாசத்தில் விஸ்கி கலந்திருந்தது. உதப்பேன் என்றான். ஐ எம் ஜஸ்ட் 32. ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்கல? நியூசன்ஸ் பேபி. திங்கள் திவ்யா, செவ்வாய் செல்வி, புதன் புனிதா, வியாழன் விஜயா, வெள்ளி வள்ளின்னு வாழ்க்கையை ஓட்ட முடியுமா சொல்லு? எனக்கு கொஞ்சம் ஞாபக மறதி. உன்னை நான் சந்திக்கிறது 2வது தடவை. ஆனா பாரு, உன் பேரு எனக்கு நினைவில்ல. சொல்லு என்ன? பேர்ல என்ன சார், உங்களுக்கு பிடிச்சதா வச்சுக்கிட்டா போச்சு. இன்னொரு கிளாஸ் ஊத்தவா? ஏன்? தூங்கிடுவேன். தூங்குங்களேன். 1000 ரூபாடி உனக்கு வேஸ்ட் பண்ண சொல்றியா? சேச்சா, நான் தொழில்ல நேர்மை. நோ சர்வீஸ் நோ பேமெண்ட்ஸ். ஸ்வரூப் ஒருக்களித்து படுத்து, ஏசி ரூம்லையும் உனக்கு எவ்வளவு உயர்வை என்றான். லேட் ஆயிடுச்சேன்னு அவசர அவசரமா வந்தேன் சார். இந்த இடத்துல சார்னு சொல்றது நல்லாவா இருக்கு? வேற எப்படி பேர் சொல்ல முடியுமா? டியர்னு சொல்லலாம், டார்லிங்னு சொல்லலாம். குளிக்கிறியா? ரொம்ப வேர்வை. வந்ததும் நீங்க தான் பறந்தீங்க. கிவ் மீ ஜஸ்ட் 5 minutes என்று எழுந்து கொண்டாள். டவல் இருக்குதுல்ல. நடந்தாள். பாத்ரூம் உள்ளே சென்றாள். ஸ்வரூப் டெலிபோன் எடுத்து ஏரியலை நீட்டி எண்கள் ஒற்றி, ஹாய் சந்திரன், என்ன பண்ற என்றான். நாளைக்கு புறப்படுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்வரூப். நீ என்ன பண்ற? வழக்கம் போல. பாவி, துரோகம்டா. என்ன விட்டுட்டா? யாரு? பேர் மறந்து போச்சு. ரங்கன் அனுப்பி வச்சான். ஏற்கனவே ஒரு தடவை நாம 2 பேரும் இவளை ஊட்டிக்கு அழைச்சிட்டு போயிருக்கோம் சந்திரன். அடையாளம் சொல்லு. எத்தனையோ பேரை அழைச்சிக்கிட்டு போயிருக்கோம். மொட்டையா சொன்னா எப்படி? தலைய பாப் செஞ்சிருந்தாப்பா. அரக்கு கலர் லிப்ஸ்டிக், மினி ஸ்கர்ட்டு. நர்த்தனா, அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பியே. இப்ப இருக்காளாங்க? ஆமா, குளிச்சுட்டு இருக்கா. அனுப்பி வைக்கட்டுமா? இன்னைக்கு ஒரு நாள் உத்தமனா இருக்கலாமேன்னு நினைச்சேன். சரி, அனுப்பி வை. வேற எதுவும் இல்லையே? இல்ல என்று தொடர்பை கத்தரித்து போனை வைத்துவிட்டு கிண்ணத்தில் விஸ்கி ஊற்றி கொண்டான். எழுந்தான். போர்வையை லுங்கி போல இடுப்பில் சுற்றி கொண்டு பாத்ரூமை அணுகினான். உள்ளே தண்ணீரின் சத்தம். ஏதோ ஒரு ஹிந்தி பாடலை அவள் ஹம் செய்வது கேட்டது. மே ஐ ஆல்சோ ஜாயின் என்றான். சி, வெக்கம் இன்னும் மிச்சம் இருக்கா? அட்லீஸ்ட் மிச்சம் இருக்கிற மாதிரி நடிச்சாகணும். அப்பதான் கிரேஸ். அப்ப நடிப்பு தானே. கதவை தர. போங்க சார், மாட்டேன். டெலிஃபோன் உறுத்தாமல் ஒலித்தது. வந்து எடுத்தான். ஸ்வரூப் ப்ளீஸ். ஸ்பீக்கிங். மணிராம் பேசுறேன் ஸ்வரூப். ஹலோ இன்ஸ்பெக்டர். எங்கேருந்து? கோயமுத்தூர்ல இருந்து தான். எப்போ வந்தீங்க? ஈவினிங். வேற ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். உங்களை அவசரமா பார்க்கணுமே. அந்த அவசரம் காலை வரைக்கும் காத்திருக்காதா என்றான். கதவை திறந்து பெரிய டர்க்கி டவல் சுற்றி கொண்டு வெளிவந்த அவளை பார்த்து கொண்டு, அதிகாலையில் நான் புறப்பட்டு ஊட்டி போறேன். அதுக்கு முன்னாடி மீட் பண்ண விரும்புறேன். முக்கியமான விஷயம்.
முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்ச விஷயம் பூதம் மாதிரி புறப்பட்டுருக்கு. விபரமா நேர்ல தான் பேச முடியும். சரி, அப்ப வீட்டுக்கு வரீங்களா? இல்ல, எனக்கே தெரியாம நான் கண்காணிக்கப்படுறேனோன்னு எனக்கு லேசா சந்தேகம் இருக்கு. அதனால நான் உங்களை தேடி வர்றது உங்களுக்கு நல்லதில்ல. சரி, நான் வரேன். எங்க வரட்டும்? ஹோட்டல் வைபவ், ரூம் நம்பர் 72. வரேன், 1 மணி நேரத்துல வரேன். உங்க கார் வேணாம், டாக்ஸில வாங்க. சரி, வர 1 மணி நேரம் ஆகுமா? ஆமா, இங்க ஒரு வேலை பாதியில இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். அத்தியாயம் 5. நான்சென்ஸ் என்றான் ஸ்வரூப் தன் சிகரெட்டை ஆத்திரமாக ஆஸ்ட்ரேயில் புதைத்துவிட்டு. என்ன சொல்றீங்க நீங்க? கங்காதரன் கேஸ் முடிஞ்சு தீர்ப்பாகி பெரியசாமி வேலூர் ஜெயிலில் இருக்கான். இப்போ அதை யார் விசாரிக்க முடியும்? அதுவும் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாம. இன்ஸ்பெக்டர் மணிராம் லுங்கி கட்டியிருந்தார். அமைதியாய் அமர்ந்திருந்தார். பேசுங்க சார். திடீர்னு ஒரு குண்டை தூக்கி தலையில போட்டுட்டு பதில் பேசாம இருந்தா எப்படி? அன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி ஊட்டிக்கு கங்காதரன் கேஸ் சம்பந்தமா என்னோட பேச யாரையாச்சும் அனுப்பி வச்சிங்களான்னு விசாரிச்சிங்க. நானும் சந்திரனும் இந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன ஆச்சுன்னு பேசிக்கிட்டோம். டெல்மி, ஆர் யூ சீரியஸ்? மணிராம் விட்டம் பார்த்து தன் சிகரெட்டின் புகையை ஊதிவிட்டு, ஸ்வரூப், இந்த கேஸ்ல நீங்களும் சந்திரனும் மட்டும் சம்மந்தப்படல, நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன். உங்களுக்கு பாதிப்புன்னா எனக்கும் தான் பாதிப்பு. உங்களை அனாவசியமா பயமுறுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என்றார். ஓகே, என்ன நடந்தது? விபரமா சொல்லுங்க. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்தது. கங்காதரன் கேஸ் தொடர்பா பேசணும், பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்கன்னு அழைப்பு. நீங்க தான் ஏதோ சொல்லி விட்டுருக்கீங்கன்னு நினைச்சு நான் போய் பார்த்தா ஒரு பயலும் கிட்ட வந்து பேசல. அதாவது யாரோ ஆழம் பார்த்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கங்காதரன் கொலை வழக்க யாரோ மறுபடி விசாரிக்க ஆரம்பிச்சு இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். நான் கனகம்மாவை போய் பார்த்தேன். பெரியசாமி பொண்டாட்டி தானே? ஆமா. முதல் நாள் யாரோ ஒருத்தன் தன் பேர் ஜெயதேவன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கான். வேலூர் ஜெயில இருந்தவனும் பெரியசாமிக்கு நெருக்கம்னு சொல்லியிருக்கான். பெரியசாமி ஜெயில இருந்து தப்பிச்சு வர தான் திட்டம் போட்டு கொடுக்க போறதாவும் அதுக்கு பணம் வேணும்னு சொல்லியிருக்கான். அவர் தப்பி வர்றது ஆபத்து, அதுக்கு நான் உதவ மாட்டேன்னு சொல்லிட்டா இவ. வந்தவன் ரொம்ப புத்திசாலித்தனமா பெரியசாமி தன்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டதா சொல்லி நேக்கா இவ வாய பிடுங்கி இருக்கான். இந்த அசடு அதை நம்பி பணம் வாங்கிட்டு பழிய தன் புருஷன் ஏத்துக்கிட்டாருன்னு ஒப்புக்கிட்டு இருக்கா. மணிராம் தான் பணம் வாங்கி தன்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி தொலைச்சிருக்கா. மை காட், இதுல எங்க பேர்களும் வந்துடுச்சா? இல்ல, வராது, வரவே வராது. கனகாம்மாவுக்கு தன் குடும்பத்துக்கு பணம் கொடுக்கிற பார்ட்டி யாருன்னு தெரியாது. சரி, அப்புறம்? அப்புறம் அவன் போயிட்டானா. அதே மாதிரி கொலை நடந்த சந்திரபவனம் வீட்டை விலைக்கு வாங்குறதா சொல்லி தெய்வநாயகத்தை பார்த்து பேசியிருக்கான். தன் பேர் அருண் பாண்டியன்னு சொல்லியிருக்கான். அந்த வீட்டை திறந்து உள்ள போய் பார்த்துருக்கான். அப்புறம் அவன்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. தன் விலாசம் கொடுக்கலையா அவன்? இல்ல, 2 இடத்துலையும் சொல்ற அடையாளங்கள் ஒரே மாதிரியா இருக்கு. அதை வச்சு பாக்குறப்போ ஜெயதேவன், அருண் பாண்டியன் 2 பேரும் ஒரே ஆசாமிதான்னு நினைக்கிறேன். சரி, யார் அவன்? ஒரு கொலைகேச மறுபடி ரகசியமா டிபார்ட்மெண்ட்டுக்கே தகவல் இல்லாம விசாரிக்கிறதுனா என் சந்தேகம் அவன் ஒரு சிபிஐ ஆபீசரா இருக்கலாம். இந்த கேஸ்ல மர்மங்கள் இருக்குன்னு சிபிஐக்கு யாராவது எழுதி போட்டிருக்கலாம் ஸ்வரூப். அப்படி யார் எழுதி போட்டதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க முயற்சிக்கலையா? போலீஸ் லெவல்ல நடக்கிற சமாச்சாரங்கள்ல நான் உரிமையோட விசாரிச்சு தெரிஞ்சுக்க முடியும். இது சிபிஐ மேட்டர். நான் இந்த வழக்க விசாரிச்ச இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசர். நான் இதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சா அதுவே எனக்கு ஆபத்து. ஆக கங்காதரன் கொலைகேச எவனோ ஒரு ஆபீசர் தோண்டி துருவ ஆரம்பிச்சிருக்கான் 6 மாசத்துக்கு அப்புறம். ஆமா, நடந்த உண்மைகள் யார் யாருக்கு தெரியும்? மொத்தம் 6 பேருக்கு தெரியும் ஸ்வரூப். யார் யார்? நீங்க, சந்திரன், நான். நம்ம 3 பேரை விடுங்க. மிச்சம் 3 பேர் யார் யார்? பெரியசாமி, அவன் தான் ஜெயிலில் இருக்கான். அவன் உண்மையை சொல்ல மாட்டான். சொன்னா கனகாம்மாவை தீத்துருவோம்னு மிரட்டி வச்சதோட பழியை ஏத்துக்கிறதுக்காக அவன் கேட்ட 3 லட்சத்தையும் கொடுத்தாச்சு. அப்புறம் கனகாம்மா, அவளுக்கு எங்களை தெரியாது, இப்படி நடந்ததுன்னு நீங்க சொல்லி பணம் கொடுத்தீங்க. அவ அந்த ஜெயதேவன் கிட்ட உளறி கொட்டின மாதிரி வேற யாருக்கிட்டையாவது மறுபடி உளறிடுவாளா? மாட்டா. நான் கடுமையா எச்சரிச்சிட்டேன். அடுத்த தடவை நானே மிரட்டி உண்மையை சொல்லுன்னா கூட சொல்ல மாட்டா. கடைசி நபர் அந்த பொண்ணு அமலா. ஊட்டி ஏரிக்குள்ள ஜலசமாதி ஆயிட்டா. போலீஸை பொறுத்த வரைக்கும் சந்திரபவனத்துல ஒரே ஒரு சாவு தான் தெரியும். நானும் சந்திரனும் அப்போ ஃபுல் தண்ணியில இருந்தோம். அதனால மூளை சரியா வேலை பார்க்கல. அந்த கங்காதரனோட பணத்தை வீட்டு தோட்டத்துல பெரியசாமியை விட்டு புதைக்க சொன்னது பெரிய தப்பு. அந்த முட்டாப்பைய கொலை ஆயுதத்தை பக்கத்து குட்டையில வீசினது அடுத்த தப்பு. அந்த கட்டை கிடைக்கலன்னா போலீஸ் நாய் வந்திருக்காது. நாய் வரலன்னா கங்காதரனோட பிணத்தை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கும் பெரியசாமி குடும்பத்துக்கும் லட்டு லட்டா லட்சங்களை தூக்கி கொடுத்துருக்க வேண்டியதில்லை. நாங்க அமலாவோட பணத்தை ஏரியில கல்ல கட்டி வீசின மாதிரி கங்காதரன் பாடியையும் டிஸ்போஸ் செஞ்சிருந்தா இத்தனை பிரச்சனை இல்ல என்றான் ஸ்வரூப். அதெல்லாம் முடிஞ்ச கதை. இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. சரி சார், 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த சந்திரபவனம் வீட்டுல நடந்த உண்மைகளை
சொல்ற ஒரு தடயம் அந்த ஆபீசருக்கு கிடைச்சிருக்குமா? வாய்ப்பில்ல. அந்த வீட்ல அத்தனை தடயங்களையும் நீங்க 2 பேரும் சாமர்த்தியமா அடிச்சிருந்தீங்களே, அதனாலதான் பெரியசாமி மேல என்னால சுலபமா கேஸ திருப்ப முடிஞ்சது. ரைட்டு, இப்ப இந்த புது ஆபீசர் அவர் பாட்டுக்கு விசாரிச்சுட்டு போகட்டுமே. நாம ஏன் பயப்படணும்? உண்மைகள் அவருக்கு கிடைக்க போறதில்ல. கங்காதரனோ இல்ல அமலாவோ ஆவியா வந்து அவர்கிட்ட உண்மையை சொல்ல போறதில்ல. அதனால நாம கவலைப்பட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நியாயம்தான். ஆனாலும் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லத்தான் உங்களை வர வச்சேன். சந்திரன் கிட்டையும் சொல்லிடுங்க. ஸ்வரூப் எழுந்து கொண்டான். சொல்லிடுறேன். எதுக்கும் நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க மணிராம் என்றான். என்ன? அந்த ஆபீசர் யாரு, என்ன, அவன் குலம், கோத்திரம், பலம், பலவீனம் எல்லாம் தெரிஞ்சு வைங்க. ஒருவேளை அவரையும் நாம விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் வந்தா சௌகரியமா இருக்கும். சரி, ஆனா இதுவரைக்கும் அவரை பத்தி என்னால தெரிஞ்சுக்க முடியல. தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் என்றார் மணிராம். ஸ்வரூப் கலற்றி போட்டிருந்த ஷூவை அணிந்து கொண்டான். அத்தியாயம் 6. பெட்ரோல் பங்க் அருகில் இருந்தது கண்ணன் புக் ஸ்டால். பேர்தான் புக் ஸ்டாலை ஒழிய கடையில் 10 பைசா புளிப்பு மிட்டாய், நிரோ துவங்கி, சலவை சோப்பு, பர்பஸை என்று கொஞ்சம் பணக்கார பெட்டி கடையாக இருந்தது. சரம் சரமாக கயிறுகள் கட்டி புத்தகங்கள் தொங்கவிடப்பட்டு கிளிப் வைக்கப்பட்டிருந்தன. வார இதழ்கள், மார இதழ், ஜோதிட புத்தகங்கள் போன்ற புத்தகங்களும் இருந்தன. ரஞ்சித் குமார் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி கொண்டு கடைக்காரனை பார்த்தான். சனிப்பெயர்ச்சி புத்தகங்களை அவன் சிரத்தையாக ஸ்டாப்லர் பின் அடித்து கொண்டே, ஓசியில புரட்டி அவங்க ராசிக்கு மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க சார். அப்புறம் புத்தகம் எப்படி விற்கும்? அதனால வந்ததும் பின்னடிச்சிடுவேன் என்றான். அது சரிதான். இப்ப பொதுவா வார மாத புத்தகங்கள் கொஞ்சம் வியாபாரம் டல்லோ? ஆமாங்க, வீட்டுக்கு வீடு டிவி போட்டி வந்து உக்காந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு நகராம உட்காந்துடுறாங்க. அப்புறம் படிக்க எங்க நேரம்? ஆனா சில ஸ்டாண்டர்டு பத்திரிக்கைங்க எப்பவும் போலதான் வித்துக்கிட்டு இருக்கு. மாசம் மாசம் வர்ற நாவல் புத்தகங்கள் எப்படி? அது எழுதுற ஆசிரியரை பொறுத்து கூடும் குறையும். சில பேர் அந்த மாதிரி புத்தகங்களை திட்டுறாங்களே. நம்மால முடியலைங்கிறப்ப பொறாமையில வர்ற பேச்சு தாங்க அது. பொதுவா முன்னேற முடியாதவன் முன்னேறினவனை பார்த்து பொறாமப்பட்டு இவன் எப்படி முன்னேறினான்னு தெரியாதான்னு நொடக்கு பேச்சு பேசுறது இல்லையா? அந்த மாதிரி தான். சில வீடுகள்ல ரிட்டையர்டு இருந்து ஏதாச்சும் தொணக்கும் காலம் புரியாம அந்த மாதிரி தான். அது இருக்கட்டும், நாவல் டைம் புத்தகம் உங்க கடைக்கு எத்தனை வாங்குறீங்க? 10 புத்தகம் வாங்குறேன். ஏன்? ஒரு காரணமா தான் கேட்குறேன். நாவல் டைம் புத்தகத்துக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்களா உங்களுக்கு? பின்ன இல்லாம 7 புத்தகம் எடுத்து உள்ள வச்சிடுவேன் சார். 3 தான் தொங்க விடுவேன். அந்த 7 யார் யாருக்காக? ராஜகுமார்னு ஒருத்தர், டைலர் பொன்னம்பலம், டிரைவர் சொக்கநாதன். பொம்பளைங்கள்ல யாரும் இல்லையா? நான்சின்னு ஒரு பொண்ணு, அது கூட இன்னொரு பொண்ணு வரும். அது பேர் தெரியாது. 2 பேரும் ஆளுக்கு ஒரு புத்தகம் வாங்குவாங்க. யார் அந்த நான்சி? காலேஜில் படிக்குது, ஸ்டேஷன் மாஸ்டர் பொண்ணு. அதோ இருக்கு பாருங்க சர்ச்சு, அதுக்கு பின்னால சரியா 7-8 வீடு இருக்கே, அதுல ஸ்டேஷன் மாஸ்டர் வீடு எதுன்னு கேட்டா உடனே சொல்லுவாங்க. எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்கன்னு புரியலையே. சும்மா ஒரு சர்வே நடத்துறேன், அவ்வளவுதான். வரேன். ரஞ்சித் குமார் அந்த சர்ச்சு நோக்கி பைக்கை செலுத்தினான். அந்த பெயர் தெரியாத நான்சியின் தோழி அமலாவாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த அமலாவை சந்திக்கவும் முடிந்தால் இந்த கேஸின் பாதி முடிச்சுகள் உடனே அவிழ்ந்துவிடும். ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்டில் அந்த பெண் நான்சி ரெக்கார்டு நோட்டில் மேஜை விளக்கின் வெளிச்சத்தில் பூவின் உள்பாகங்களை வரைந்து கொண்டிருந்தவள் எழுந்து வந்தாள். ரஞ்சித் குமார் தன்னை GA பப்ளிகேஷனில் இருந்து வந்த பிரதிநிதியாக அறிமுகப்படுத்தி கொண்டு, நாவல் டைம் இதழ் படிக்கிற வாசகர்களோட விலாசங்களை முடிஞ்ச வரைக்கும் திரட்டி ஒரு புதுமையான போட்டி நடத்த போறோம். எல்லா கடைகள்லையும் விசாரிச்சு குறிச்சுக்கிட்டு வரோம். கண்ணன் புக் ஸ்டால்ல நீங்க நாவல் டைம் வாங்குறவங்கன்னு சொன்னாரு. உங்க சரியான தபால் விலாசம் வாங்குறதுக்காக வந்தேன் என்று பேனாவை எடுத்துக்கொண்டான். நான்சி தன் வீட்டு விலாசத்தை சொல்லி, என்ன விதமான போட்டி சார் என்றாள். சொல்றேன் மேடம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நீங்க புக்கு வாங்க வரப்பெல்லாம் உங்களோட ஒரு தோழியும் வருவாங்களாமே, அவங்களும் வாங்குவாங்களாமே, அவங்க பேர் என்ன? ஓ அவளா? கலைச்செல்வி என்றதும் இவனுக்கு காற்று பிடுங்கின பலூன் போல ஆகிவிட்டது மனசு. அவங்க எங்க இருக்காங்க? இதே தெருவுல கடைசியில அவ வீடு. அட்ரஸ் சொல்லவா? குறித்து கொண்டு, கலைச்செல்விக்கு வேற ஏதாவது பேர் உண்டா மேடம் என்றான். இல்லையே, ஒரே பேர் தான், கலைச்செல்வி. நாங்க கலைன்னு கூப்பிடுவோம். கலைச்செல்விக்கு அக்கா தங்கை உண்டா? தங்கை இல்ல, ஒரு அக்கா உண்டு. அவங்க பேர் என்ன? மகாலட்சுமி. அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, போட்டியில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நடிகை அமலா இல்ல, அவங்க பரிசு தரப்போறாங்க. அந்த போட்டியில நாவல் டைம் ரெகுலரா படிக்கிற அமலான்னு பேர் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. உங்களுக்கு அமலான்னு யாரையாவது தெரியுமா? தெரியுமே, என் ஃப்ரெண்டு ஒருத்தரோட அக்கா. அவ கல்யாணமாகி ஸ்டேட்ஸுக்கு போயிட்டா. கல்யாணமாகாத நாவல் டைம் படிக்கிற அமலா யாரையாவது தெரியுமா? தெரியாது சார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
என்று புறப்பட்டான் ரஞ்சித்குமார். அத்தியாயம் 7. ரஞ்சித்குமார் லவ்டேல் போய் சேர்ந்தபோது மாலை மணி 4:30. வெளிச்சம் தன்னை ஒளித்துக் கொள்வதில் தீவிரமாக இருந்தது. மன்னருக்கு விசிறும் சாமரமாக மரங்கள் காற்றுக்கு வலிக்காமல் தலையசைத்து கொண்டிருந்தன. வாயால் ஊதின போது புகை வந்தது. மலைகளில் உலா சென்ற பனிமேகங்கள் திரும்பி வந்து அடைக்கலமாகியிருந்தன. நகரும் நிற்கும் கார்களின் கண்ணாடிகளில் பனியின் கண்ணீர். கங்காதரனின் வீட்டை நெருங்கும் போதே ஹார்மோனியம் இசை அதிகரித்தது. வீட்டின் வாசலில் கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளிருந்து இசை தொடர்ந்தது. சார் என்று அழைத்தால் அந்த இசை தடைபடுமே என்கிற தயக்கத்துடன் அமைதியாக நின்றான் ரஞ்சித்குமார். சில நிமிடங்களில் இசை நின்று, குடிக்க தண்ணி கொண்டு வா விஜயா என்று குரல் கேட்டதும் விரல் மடக்கி கதவில் தட்டினான். யாரு? கதவை தள்ளி உள்ளே வந்தான். ஈசி சேரில் அமர்ந்து சால்வை போர்த்தியவர், காதுகளில் கடுக்கண்கள், முகத்தில் முள்ளு முள்ளாக வெள்ளை தாடி, எதிரில் ஸ்டூல் போட்டு அதன் மேல் ஹார்மோனிய பெட்டி. வணக்கம் சார், நான் ஒரு போலீஸ் ஆபீசர் என்று அவர் அருகில் இருந்த மூங்கில் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தான் ரஞ்சித்குமார். தண்ணீர் டம்ளர் கொண்டு வந்து கொடுத்த அம்மா கங்காதரனின் அம்மாவாக இருக்க வேண்டும். கொடுத்துவிட்டு ஓரமாக நின்றார்கள். நீங்க தானே கங்காதரனோட அப்பா? ஆமா என்றார் குரலில் வெறுமை வருட. கங்காதரன் கொலை வழக்கு முடிஞ்சு போய் தீர்ப்பாகி இத்தனை நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு மொட்டை பெட்டிஷன் வந்திருக்கு. கங்காதரன் கொலை வழக்கில சில மர்மங்கள் இருக்கிறதாகவும் அவனை கொலை செஞ்சது பெரியசாமி இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பெட்டிஷனோட சில ஆதாரங்களும் இணைச்சிருக்காங்க. அதனால அந்த கேஸை மறுபடி ரகசியமா விசாரிக்க சொல்லி என்ன நியமிச்சிருக்காங்க. எனக்கு உங்க ஒத்துழைப்பு வேணும். கொலை செஞ்சது பெரியசாமியா இல்ல சின்னசாமியாங்கிறது தான் உங்க பிரச்சனை. ஆனா கொலை என்னவோ கொலைதானே. என் மகன் திரும்பி வரப்போறானா சார்? உங்க ஃபீலிங்ஸ் புரியுது சார். நடந்து போச்சு, இனிமே என்ன செய்ய முடியும்? உங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவனுக்கு அப்படி விதி இருக்கு. நான் ஏதோ நொந்து போய் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க கடமையை நீங்க செய்றீங்க. நான் என்ன செய்யணும்? ஒளிக்காம மறைக்காம என் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். கேளுங்க. உங்க பையன் கழுத்துல போட்டிருந்த செயினுக்காகத்தான் இந்த கொலை நடந்ததுன்னு நீங்க நம்புறீங்களா? அதானே கேஸு, வேற என்ன காரணம்? அந்த அடிப்படையிலேயே நாங்க இப்ப சந்தேகப்படுறோம் சார். என் பையனை பொறுத்த வரைக்கும் சாதுங்க, வம்பு தும்புக்கு போறவன் இல்ல. ஏதாச்சும் வார்த்தை வளர்ந்தா கூட நழுவிட்டு வந்துடுவான். அவனை ஈவு இரக்கம் இல்லாம மண்டையில அடிச்சு தீத்துட்டாங்க. அதுக்கு வேற பகை இருக்க முடியும்னு எனக்கு தோணல. உங்க பையன் கங்காதரன் அமலாங்கிற பொண்ண காதலிச்சிருக்கான். அது உங்களுக்கு தெரியுமா? இதென்ன புது கதையா இருக்கு? என் பையன் அப்படியெல்லாம் போறவன் இல்ல. நான் அவனை அப்படி வளர்க்கல. இல்ல சார், அவன் அமலாவை காதலிச்சதுக்கு ஆதாரம் இருக்கு. பொதுவா பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறதில்ல சார். ஆனா அதை மீறி உங்களுக்கு ஏதாவது குறிப்பு தெரியலாமோன்னு தான் கேட்டேன். என்னடி இது? இவர் என்னென்னவோ சொல்றாரு. கங்கா எவளையோ காதலிச்சதா சொல்றாரே. தூணருகில் நின்றிருந்த அவர் மனைவியின் கண்களில் தயக்கம் இருந்தது. தன் கணவரை ஒருமுறை பார்த்துவிட்டு வந்து ஒரு தடவை சொல்லிடட்டுமா எனக்கு தெரிஞ்சத என்றாள். சொல்லுங்க, நீங்க சொல்ற ஒவ்வொரு சின்ன தகவலும் எனக்கு உதவும் என்றான் ரஞ்சித்குமார். கணக்கெழுதுறதுக்கு பேப்பர் கிடைக்காம கங்காவோட நோட்டு எடுத்து புரட்டி கிழிக்க போனப்ப உள்ள இருந்து ஒரு அட்டை விழுந்துச்சு. அதுல ஒரு ரோஜா பூ பாடம் செஞ்சு ஒட்டப்பட்டிருந்துச்சு. இங்கிலீஷ்ல ஐ லவ் யூ கங்காதர்னு எழுதி யுவர் அமலான்னு போட்டிருந்துச்சு. ரஞ்சித்குமார் நிமிர்ந்து அமர்ந்து, அப்புறம் அவன் வந்ததும் காட்டி கோபமா இதெல்லாம் என்னடா வேலைன்னு சத்தம் போட்டேன். அப்பா கிட்ட சொல்லாதம்மா, நானும் இவளும் லவ் பண்றோம். ஒரு நாள் நிதானமா அப்பா கிட்ட நீ தான் எடுத்து சொல்லி பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னான். முதல்ல அவளை நான் பார்க்கணும், பேசணும், நல்ல குடும்பத்து பொண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு திருப்தியா இருந்தாதான் அப்பா கிட்ட சொல்லுவேன்னு சொன்னேன். அப்பா ஊர்ல இல்லாதப்போ கூட்டிக்கிட்டு வரேன்னு சொன்னான். அதுக்குள்ள அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டான். முந்தானையை பந்தாக்கி கொண்டு பொங்கும் விம்மலை கட்டுப்படுத்தி கொண்டார் அந்த அம்மா. சார், கொலை நடந்த வீட்டுல அன்னைக்கு ராத்திரி உங்க பையன் கங்காதரன் மட்டும் தனியா தங்கல, கூடவே அமலாவும் தங்கி இருக்கா. அந்த பொண்ணு சம்பந்தமா ஏற்பட்ட பிரச்சனையோட விளைவு தான் கொலைங்கிறது எங்க அனுமானம். அட பாவி, ஃப்ரெண்ட்ஸோட ஊட்டி போய் சுத்திட்டு அங்கேயே தங்கிட்டு மறுநாள் வரதா சொல்லிட்டு போனான். அன்னைக்கு அந்த பொண்ணையும் இழுத்துக்கிட்டு போயிருக்கானா? அவளுக்கு என்ன ஆச்சு? அதுதான் தெரியல. அந்த பொண்ணு அமலா உயிரோட இருக்காளான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்திருந்தா இந்த கேஸ்ல சாட்சியா ஆஜராகியிருப்பா. ஏன்னா அந்த கொலை அவ கண் முன்னாடியே நடந்திருக்கும். அதனால உங்க பையனை கொன்னவங்க அந்த பொண்ணையும் வேற ஒரு இடத்துல வேற ஒரு வழியில தீர்த்திருக்கணும். ஆனா அந்த கொலை இந்த நிமிஷம் வரைக்கும் ரிப்போர்ட் ஆகல. அந்த பொண்ணு யாரு, அவளோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உங்க பையன் தன் காதலி பத்தி என்ன விவரங்கள் சொன்னான்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அந்த பொண்ணு யாரு, அவங்க அப்பா அம்மா யாருன்னு விவரங்கள் கேட்டேன். அவளை அழைச்சிக்கிட்டு வரேன், அவளையே கேட்டுக்கங்கன்னு சொல்லிட்டான். மை காட், அந்த பொண்ணு எந்த ஊருன்னு கூட தெரியாதா?
தெரியாதுங்க. லவ்டேல் இல்லைன்னு தெரியும். அந்த பொண்ணு கைப்பட எழுதினா அந்த ரோஜாப்பூ ஒட்டின அட்டைய நான் பார்க்க முடியுமாங்க? கொண்டு வரேன். கங்காதரனின் அம்மா சென்று சில நிமிடங்களில் எடுத்து வந்து தந்தார். அந்த அட்டையில் ஒட்டப்பட்ட ரோஜாப்பூ மிக வாடி போயிருந்தது. சிகப்பு நிற ஸ்கெட்ச் பேனாவால் ஐ லவ் யூ கங்காதர், யுவர் அமலா என்று எழுதப்பட்டிருந்தது. வேற லெட்டர்ஸ் ஏதாவது அந்த பொண்ணு உங்க பையனுக்கு எழுதியிருக்காமா? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா கங்காதரனோட ரூமை நான் கொஞ்சம் பார்க்க விரும்புறேன். அனுமதி பெற்று அந்த அறையில் அரை மணி நேரம் அலசியும் அமலா தொடர்பாக கடிதமோ வேறு எந்த தகவலுமோ ரஞ்சித் குமாருக்கு கிடைக்கவில்லை. நன்றி சொல்லி புறப்பட்டான். அத்தியாயம் 8. உறங்கிக் கொண்டிருந்த ரஞ்சித் குமாரின் தோளில் தட்டி அவசரமாக எழுப்பினான் பத்ரிநாத். ரஞ்சித், உனக்கு ஃபோன். கோயம்புத்தூர்லேருந்து உன் ஒய்ஃப் பேசுகிறாங்க. அலறி அடித்து கொண்டு எழுந்து ஹாலில் இருந்த டெலிஃபோனுக்கு வந்து ஹலோ பிரேம், குட் மார்னிங் என்றான். நல்ல வேலை என்றாள் பிரேமலதா. எதுக்குமா? என் பேரை மறக்காம இருக்கீங்களே அதுக்கு. கோபமா பிரேம்? இன்னைக்கு நானே ஃபோன் செய்யலாம்னு இருந்தேன் பிரேம். பொய். இல்லை, நிஜமாதான். நான் தான் சொன்னேனே ஒரு கேஸில் தீவிரமாக இருக்கேன்னு. அதுக்காக பொண்டாட்டியை மறந்துடணுமா? அதுவும் புது பொண்டாட்டி. ஐயோ, பயங்கர கோபத்தில் இருக்க நீ. ஃபோனில் என்ன சொன்னாலும் நீ சமாதானமாக மாட்ட. நேரில் விபரமா சொல்கிறேன் பிரேம். எப்போ? இன்னைக்கு மத்தியானம். நிஜமாவா? ஆமாம், வேலூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. கோயம்புத்தூர் வந்து முதல்ல உன்னை பார்த்து சமாதானப்படுத்திட்டு வேலூர் புறப்படுறேன். தங்க போகிறதில்லையா என்ற அவள் கேள்வியில் ஏக்கம் இருந்தது. திரும்பி வர்றப்ப தங்குறேன் பிரேம். ஓகே, நேரில் பேசிக்கலாம். மத்தியானம் வரேன். முருங்கைக்காய் போட்டு சமைச்சு வச்சிடட்டுமா? ஃபோனை வைத்த ரஞ்சித் குமாரை கேட்டான் பத்ரிநாத். நிஜமா தான் சொன்னியா? ஆமாம், குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு புறப்படுறேன் பத்ரி. என்னவோ ஐடியா? வேலூர் போய் ரஞ்சித் குமார் அறைக்குள் வந்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டு, பத்ரி, என்னோட விசாரணைகள் எல்லாம் உன்கிட்ட சொன்னேன் இல்லையா? நீயே சொல்லு, அடுத்து என்ன செய்யலாம்னு. பத்ரிநாத் மேஜை மேல் தாவி அமர்ந்து கொண்டு, விதவிதமாக பெயர் மாற்றி ஒவ்வொரு இடத்துலையும் விசாரிச்சிருக்க ரஞ்சித். சந்திரபவனத்தில் அமலா வாங்கின புத்தகம் கிடச்சிது. ஆனாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. அவள் ரெகுலர் கஸ்டமர் இல்லை. அதனால் ஊட்டி வந்தப்போ வாங்கியிருக்கான்னு தான் எடுத்துக்கணும். கனகா அம்மா உன் யூகங்கள் எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்துட்டா. இன்ஸ்பெக்டர் மணிராம் இதில் இன்வால்வ்டுன்னு பகிரங்கமாக தெரியுது. இதுவே யாரோ மூணாவது மனுஷன்னா கொண்டு வந்து லாக்கப்பில் போட்டு நெம்புன்னு நம்பி உண்மையை சொல்டா நாயேன்னு கக்க வைக்கலாம். இவரோ காக்கி சட்டை. சரியான மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அந்த மெட்டீரியல் எவிடன்ஸுக்காகத்தான் வேலூர் போகிறேன். வேலூர் ஜெயிலில் டெபுட்டி ஜெயிலர் நம்ம தோஸ்து. அவனோட உதவியால் ஒரு விளையாட்டு விளையாடி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் நினச்சபடி நடந்துட்டா அடுத்து நேராக கோவை டிஐஜி கிட்ட மூவ் பண்ண வேண்டியதான் பத்ரி. ஓகே, ஆல் த பெஸ்ட். இங்கே நீ ஒரு காரியம் செய்யணுமே, சொல்லு. கங்காதரன் கொலை நடந்தது என்னைக்கு? 17/3/90. ரைட்டு. 17ஆம் தேதிக்கு அப்புறம் அமலாங்கிற பொண்ணை காணோம்னு யாராச்சும் புகார் கொடுத்துருக்காங்களான்னு உங்கள் ஸ்டேஷனில் ரெக்கார்ட்ஸ் புரட்டிப்பாரு. அங்கே மட்டும் இல்லை, சுற்றி 2-3 டிஸ்ட்ரிக்டில் அப்படி ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகியிருக்கான்னு விசாரிச்சு வை. ரஞ்சித் குமார் குளிப்பதற்கு சென்றான். அத்தியாயம் 9. வேலூர் மத்திய சிறைச்சாலை. மணி 4. தச்சுப்பட்டறையில் உளி கொண்டு மரத்தை செதுக்கி கொண்டிருந்த பெரியசாமி கருப்பாக இருந்தான். கைதிக்கான உடை அவன் உடம்புக்கு மிக லூஸாக இருந்தது. தலையிலும் மீசையிலும் நரை கலந்திருந்தது. வார்டன் வந்து குச்சியால் அவன் முதுகை தொட திரும்பினான். உன் கேஸை மேல்கோர்ட்டுக்கு அப்பீல் செய்யறதுக்காக உன் பொண்டாட்டி ஒரு வக்கீல் அனுப்பி வச்சிருக்கா. விசிட்டர் ரூமுக்கு போய்யா. பெரியசாமிக்கு புரியவில்லை. அப்பீலா? எதற்காக அப்பீல்? ஒரு வழக்கில் தான் குற்றம் செய்யவில்லை என்று மன்றாடி அதையும் மீறி சாட்சியங்களின் அடிப்படையில் குற்றவாளி என்று தீர்ப்பாகிவிட்டால் நியாயம் வேண்டி மேல்கோர்ட்டில் அப்பீல் செய்வார்கள். நான் தான் போலி சொல்லி கொடுத்தபடி குற்றத்தை ஒப்புக்கொண்டேனே, பிறகு எங்கே அப்பீல் வரும்? எல்லா விஷயமும் தான் கனகாவுக்கு தெரியுமே. குழப்பத்தோடு விசிட்டர் அறைக்கு வந்தான் பெரியசாமி. வக்கீல் உடையில் மறுபுறம் நின்று கொண்டிருந்தான் ரஞ்சித் குமார். ஒரே ஒரு சென்ட்ரி ஓரமாக நின்று கொண்டிருக்க ரஞ்சித் குமார் கஞ்சாடை காட்டியதும் அவனும் போய்விட்டான். வணக்கம் பெரியசாமி, என் பேர் கண்ணன், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். கிரிமினல் லாயர்னா. 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் மனைவி கனகாம்மா என்னை பார்க்க வந்தாங்க. எதுக்கு என்றான் பெரியசாமி. ரஞ்சித் குமாரின் கருப்பு கோட்டுக்குள் உள்புறம் டேப் மெதுவாக சுழன்று உரையாடலை பதிவு செய்து கொண்டிருந்தது. கங்காதரன் கொலைக்கேஸை நான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு விடுதலை வாங்கித்தர மேல்கோர்ட்டுக்கு அப்பீல் செய்யணும்னு கேட்டுக்கிட்டாங்க. பெரியசாமிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இந்த ஜெயிலுக்கு வந்த 6 மாதத்தில் கனகா ஒரு தடவை கூட வந்து பார்க்கவில்லை. எழுதி போட்ட கடிதத்திற்கும் பதில் இல்லை. ஏதோ சிக்கல் என்று நினைத்தேன். இப்போது லாயரை அனுப்பியுள்ளார். எதற்காக? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது பெரியசாமி. நான் உங்கள் மனைவி கிட்ட இந்த கேஸை படித்து பார்த்துட்டு இதில் அப்பீல் செய்ய சான்ஸே இல்லை.
உங்க புருஷன் குற்றத்தை ஒத்துக்கிட்டு இருக்கார், குற்றமும் நிரூபணமாகியிருக்கு, சந்தேகமே இல்லை இதுலன்னு சொன்னேன். அவங்க சில விஷயங்களை சொல்ல வந்து தயங்கினாங்க. ஒரு வக்கீல்கிட்ட எதையும் மறைக்காம எல்லாம் சொன்னாதான் உதவி செய்ய முடியும்னு நான் சொன்னதுக்கப்புறம்தான் ஒவ்வொன்றா எல்லாம் சொன்னாங்க. எல்லாம்னா என்றான் பெரியசாமி. அதாவது கங்காதரனை நீங்கள் கொலை செய்யலை, வேற 2 பேர். அந்த கொலைக்கு காரணம் செயின் திருட்டு இல்லை, ஒரு பொண்ணு, கங்காதரனோட வந்த பொண்ணு. பழியை ஏற்றுக்கிறதுக்காக உங்கள் குடும்பத்துக்கு பெரிய தொகை தரதா சொன்னாங்க அந்த 2 பேரும். அதை மணிராம் வாங்கி கொடுக்க ஒப்புக்கிட்டாரு. அந்த அடிப்படையில் நீங்கள் பழியை ஏற்றுக்கிட்டீங்க. இதெல்லாம் தயங்கி தயங்கி கனகம்மா சொன்னாங்க. பகீர் என்றது பெரியசாமிக்கு. அத்தனையும் உண்மைகள், வாழ்வில் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று ஒருவருக்கொருவர் சங்கல்பம் எடுத்துக்கொண்ட உண்மைகள். இவற்றை ஒரு வக்கீலிடம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? என்ன சரிதானா என்றான் ரஞ்சித்குமார். சரியோ சரியில்லையோ, இதெல்லாம் வந்து உங்ககிட்ட அவ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொன்னாங்க, அதையும் சொன்னாங்க, கண்ணீரோட சொன்னாங்க. அதாவது எவ்வளவு தொகைன்னு நீங்கள் பேசுனீங்களோ அதில் பாதியத்தான் உங்கள் மனைவி கிட்ட கொடுத்தாராம் மணிராம். மீதியை இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். உங்கள் மனைவி குடியிருக்கிற வீட்டை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் மனைவி அழகாக இருக்கிறதால வம்பு பண்ணுறாராம். தனக்கு ஆசை நாயகியாக இருக்க சொல்லி வற்புறுத்துறாராம். அதுவும் இல்லாமல் அந்த வீட்டோட பத்திரத்தை தன் பேரில் எழுதி வைக்க சொல்லி மிரட்டுறாராம். அதுக்கு சம்மதிக்கலைன்னா உங்களை உள்ள தள்ளின மாதிரி பொய்யா கேஸ் ஜோடிச்சு உங்கள் மனைவியையும் ஒரு கொலை கேஸில் உள்ள தள்ளிடுவேன்னு சொல்கிறாராம். அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அட பாவி, அவன் இப்படி காலை வாரிட்டானா? உங்கள் மனைவி ஒரு உயர் போலீஸ் அதிகாரிக்கிட்ட போய் உண்மையை சொன்னா சொத்தும் போயிடும், உடந்தையா இருந்ததுக்காக உங்கள் மனைவியையும் கைது செய்வாங்க. அதனால் மணிராம பயம் காட்டுறதுக்கும் அவரை அடக்கி வச்சு வாங்கின சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும் வழி சொல்லுங்கன்னு என்கிட்ட அழுதாங்க. அப்புறம் நான் ஒரு யோசனை சொன்னேன். இந்த வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கிட்ட நீங்கள் உயர் போலீஸ் அதிகாரிக்கு ஒரு வாக்குமூலம் மாதிரி எழுதுறது. அதாவது கொலை நடந்த அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு மணிராம் எப்படி தலையிட்டாரு, பணத்துக்காக எப்படி பழியை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சப்ஜாடா எல்லாத்தையும் கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு தரீங்கன்னு வைங்க. அதை உண்மையில் போலீஸ் அதிகாரிக்கு அனுப்புறதில்ல. ஆனால் உங்கள் மனைவி அதை ஒரு இடத்துல பத்திரப்படுத்திக்கிட்டு அதோட நகலை மணிராம் கிட்ட கொடுக்கலாம். மேற்கொண்டு மிரட்டினாலோ தொல்லை கொடுத்தாலோ உங்கள் வாக்குமூலம் உயர் அதிகாரிக்கு போயிடும்னு சொல்கிறது. மணிராம் அதுக்கப்புறம் பொட்டிப்பாம்பா அடங்கிடுவான், வாளே ஆட்ட மாட்டான். இதான் நான் உங்கள் மனைவிக்கு சொன்ன யோசனை. அதை செயல்படுத்துறதுக்காக இப்போ என்னை அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? பெரியசாமிக்கு சொத்தை எழுதி கேட்கும் விஷயத்தை விட தன் மனைவியை ஆசை நாயகியாக இருக்கச் சொல்லி மணிராம் வற்புறுத்தும் செய்தி கேட்டதும் மிகவும் கொதிப்பாக இருந்தது. நிஜமாவே அப்படி ஒரு வாக்குமூலம் மேல் அதிகாரிக்கு அனுப்பினா என்ன சார்? நிஜமாவே அப்பீல் பண்ணினா என்ன சார்? அந்த மணிராம கூண்டில் ஏற்றி நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்டு உள்ள தள்ளினா என்ன சார் என்றான் ஆவேசமாக. செய்யலாம். இதோட பாதிப்பு என்னன்னு யோசிங்க. கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேனே, லஞ்சம் வாங்கி அந்த படத்தில் வாங்கப்பட்ட அந்த வீட்டை அரசாங்கம் எடுத்துக்கும். உங்கள் மனைவியையும் போலீஸ் கைது செய்யும். பரவாயில்லையா? கூடாதுங்க. வாழ்நாளில் 3 லட்சம் ரூபாயை நான் ஒரு சேர பார்க்கவே முடியாது சார். அதனால தான் மணிராம் சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். குற்றத்தை மறுக்காமல் ஒப்புக்கிறதால தூக்கு கொடுக்க மாட்டாங்க, 7 வருஷம்தான் கொடுப்பாங்கன்னு சொன்னார். எப்படியும் கொலைக்கு உடந்தையா இருந்ததுக்காக 4-5 வருஷம் கிடைக்கும். கொலையே நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறதால கூட 2 வருஷம் போடுவாங்க. ஆனால் உன் குடும்பத்துக்கு லாபம் இருக்கும்னு பேசி என்ன கரைச்சான். அதனால தான் நான் ஒப்புக்கிட்டேன். என் பையனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் ஒப்புக்கிட்டேன். ஒப்புக்கலைன்னா குடும்பத்தையே கொன்னுடுவோம்னு மிரட்டவே செஞ்சாங்க. இப்போ என்னடான்னா என் பொண்டாட்டியையே தொட்டு பார்க்க ஆசைப்படுறானா மணிராம். கூடாது சார். நீங்கள் சொன்ன யோசனைப்படி வாக்குமூலம் எழுதித்தரேன். அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி என் பொண்டாட்டிக்கு கவசம், ஆயுதம், பாதுகாப்பு எல்லாம். வெரி குட் என்றான் ரஞ்சித்குமார். கோட் பாக்கெட்டில் இருந்து பேப்பரும் பேனாவும் எடுத்து வலை வழியாக அவனிடம் கொடுத்தான். இருங்க, எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். என்ன சார்? என்ன நடந்ததுன்னு ஒரு தடவை என்கிட்ட சொல்லிடுங்க. அதில் எதை எழுதினா போதும், அதை எப்படி எழுதணும்னு நான் சொல்லித்தரேன். அதுவும் நியாயம்தான் என்ற பெரியசாமி கனைத்து கொண்டான். ரஞ்சித்குமார் தன் கோட் பாக்கெட்டின் உள்புறம் டேப் சுழன்று கொண்டிருக்கிறதா என்று ரகசியமாக பார்த்து கொண்டு சொல்லுங்க என்றான். அத்தியாயம் 10. சந்திரபவனத்தில் மொத்தம் 4 ரூம்ஸ் இருக்குது. நான் சும்மா பூட்டி கிடக்கிற ரூம்ஸை சீசனுக்கு வர டூரிஸ்ட்டுக்கு ரகசியமாக வாடகைக்கு விட்டு ஒரு லாட்ஜ் மாதிரி நடத்தி காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். லாட்ஜில் போலீஸ் ரெய்டு வரலாம்ங்கிற பயம் எப்பவும் உண்டு. அதனால் பொம்பளைங்களை தள்ளிட்டு வரவங்க சந்திரபவனுக்கு வந்து தங்குவாங்க. நான் அவங்கக்கிட்ட டபுள் மடங்கு காசு வசூல் பண்ணுவேன். அவங்க பணத்தை பொருட்படுத்துறதில்ல. என்கிட்ட காசு நல்லா சேர ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே வந்து தங்குற பிராத்தல் பொம்பளைங்களும் நமக்கு அறிமுகமாகப்பட்டதால் தனியாக ஆம்பளைங்க மட்டும் வந்து தங்கினா
கேர்ள்ஸ் வேணுமா சார்னு கேட்டு மாமா வேலையும் செய்ய ஆரம்பிச்சேன்னா. கோயம்புத்தூர்ல மில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற பெரிய மனுஷன் ஸ்வரூப்பு, அவன் ஃப்ரெண்டு சந்திரன், அவங்க 2 பேரும் அடிக்கடி ஊட்டி வருவாங்க. நம்ம பவனத்துல தான் தங்குவாங்க. ஒவ்வொரு தடவையும் விதவிதமான பொண்ணை கூப்பிட்டு வந்து கும்மாளம் அடிச்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு பிராந்தி வாங்கிட்டு வர்றது, சிக்கன் வாங்கிட்டு வர்றது எல்லாம் நான் தான். சம்பவம் நடந்த அன்னைக்கு நல்ல மழை, அதனால ரூம்ஸ் எல்லாம் காலி. அப்ப அந்த இளம் ஜோடி வந்துச்சு, கங்காதரனும் அவனோட காதலியும். அவளை அமலா அமலான்னு கூப்பிட்டான் அவன். சீக்கிரத்துல நாங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம்னு சொன்னான் அவன். போலீஸ் வராதேன்னு ஒரு 10 தடவையாவது கேட்டிருப்பான் அவன். அவங்கள தங்க வச்சுட்டு நான் சாராயம் குடிச்சிட்டு இருந்தப்ப நம்ம ஸ்வரூப் சந்திரன் 2 பேரும் கார்ல வந்தாங்க. குட்டி யாரும் கூட வரல. அவங்கள ஒரு ரூம்ல தங்க வச்சேன். அவங்க அழைச்சிட்டு வந்த பொண்ணுக்கு குன்னூர் வர்றப்ப வழியில ஜுரம் வந்துருச்சான். பஸ் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்களாம். என்னை ஏதாச்சும் ஒரு நல்ல கட்டையா பார்த்து கூட்டிட்டு வர சொல்லி அனுப்புனாங்க. நான் திரும்பி வந்து பார்க்குறேன், ஒரே அலங்கோலம். அந்த பையன் கங்காதரன் மண்டையிலேருந்து ரத்தம் சொட்ட செத்து கிடக்கான். அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கிடந்துச்சு. போதையில் நிலமை புரியாம அத்துமீறிட்டோம். அவனை அடிச்சு போட்டு அவளை கற்பழிச்சிட்டோம்னு சொன்னாங்க 2 பேரும். மயக்கமாக இருக்கிற அவளை நாங்கள் காரில் போட்டு கொண்டு போகிறோம். போதை ஊசி போட்டு வீடியோ படம் எடுக்கிறோம். செம்மையாக இருக்குது ஃபிகருன்னு சொன்னாங்க. செத்துப்போன கங்காதரனை தோட்டத்தில் புதைச்சிட்டு இடத்த சுத்தம் பண்ணிட்டு கப் சிப்புன்னு இருந்துடு, உனக்கு 50,000 தரோன்னு சொன்னாங்க. நான் சம்மதிச்சேன், அதுபடி செஞ்சேன். ஆனால் பாருங்க, என்னோட நேரம் அந்த ரத்தம் துவஞ்ச கட்டையை குட்டையிலேருந்து யாரோ கண்டெடுத்து போய் விவகாரமாகி நாய் வந்து பிணத்தை அடையாளம் காட்டி சமாச்சாரம் வெளியே வந்துடுச்சு. மணிராம் என்ன விசாரிச்சார் தனிமையில். நான் பூரா உண்மையும் சொன்னேன். மறுபடி மணிராம் என்கிட்ட வந்தார். ஸ்வரூப்பும் சந்திரனும் சேர்ந்து என் குடும்பத்துக்கு 3 லட்சம் தரதாவும் கொலையை நான் செஞ்சதா ஒப்புக்கணும்னு சொன்னதா சொன்னார். யோசிச்சு பார்த்து நான் ஒப்புக்கிட்டேன். மணிராம் சொல்லி கொடுத்த மாதிரி கோர்ட்டில் சொன்னேன். இதுதான் சார் நடந்துச்சு. பெரியசாமி அவ்வளவையும் சொல்லி முடித்ததும் ரஞ்சித் குமார் கேட்டான், அந்த பொண்ணு அமலாவை என்ன செஞ்சாங்க? கார்ல ஏற்றி கொண்டு போனாங்களா? ஊட்டி எல்லையை தாண்டதுக்குள்ளேயே அந்த பொண்ணு உசுரை விட்டுட்டாலாம். இது என்னடா வம்பா போச்சுன்னு யோசிச்சு மறுபடி ஊட்டி வந்து பொணத்தோட ஒரு கல்லை கட்டி ஊட்டி ஏரியில் வீசிட்டு போய் சேர்ந்துட்டாங்களாம். இதெல்லாம் மணிராம் சொன்னார் எனக்கு. அந்த அமலா யாரு, எந்த ஊருன்னு தெரியுமா? தெரியாது சார். அந்த பொண்ணு கங்காதரன் தள்ளிக்கிட்டு வந்த கேஸ் இல்லை சார். நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு. வயசு கோளாறு, ஆர்வ கோளாறு காரணமாக கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணி பார்க்குற துடிப்புல வந்தவங்க. அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு பரிதாபம் ஆயிடுச்சு. செத்து போனவன் பேரு கங்காதரங்கிறதும் அவன் ஊரு லவ்டேலுங்கிறதும் கூட அப்புறம் பேப்பரில் செய்தி பார்த்து தான் எனக்கே தெரியும். நல்லதுங்க, இப்போ சொன்ன அத்தனையும் ஒரு வரி விடாமல் எழுதிடுங்க. நான் கொண்டு போய் உங்கள் மனைவி கிட்ட கொடுத்துட்றேன் என்றான் ரஞ்சித் குமார். எழுத துவங்கினான் பெரியசாமி. அத்தியாயம் 11. தன் காயை நகர்த்தி வைத்தான் சந்திரன். கன்னத்தில் கை தாங்கி செஸ் போர்டை பார்த்து கொண்டிருந்தான் ஸ்வரூப். அவன் மடியில் ஒருத்தி படுத்திருக்க அவள் உதடுகளில் ஆஸ்ட்ரேயாக பாவித்து செருகி வைத்திருந்த புகையும் சிகரெட்டை எடுத்து ஒரு இழுப்பு இழுத்துவிட்டு மீண்டும் அவள் உதட்டில் செருகினான். போர் அடிக்குது ஸ்வரூப், நான் பாட்டுக்கு சிங்கப்பூர் போயிருப்பேன், அதையும் தள்ளி வச்சுக்கோன்னு சொல்லி கெடுத்த நீ. சந்திரன், மணிராம் சொன்ன விபரங்கள் பூரா உங்ககிட்ட சொன்னேன். ஒரு இக்கட்டு திடீர்னு ஏற்பட்டா நீ பக்கத்துல இல்லாம எனக்கு எதுவும் ஓடாது. அதனாலதான் தள்ளி வச்சுக்க சொன்னேன். அவர் சும்மா பூச்சாண்டி காட்டுறாருன்னு நினைக்கிறேன் ஸ்வரூப். மறுபடி பணம் எதுவும் எதிர்பார்க்கிறாரோ என்னவோ. அப்படி இருக்க என்றவன் பேசுவதை நிறுத்தி ஒலிப்பதை எடுத்து, ஹலோ ஸ்வரூப் ஹியர், வேலூர்ல இருந்து பாஸ்கரன் பேசுறேன் சார். எந்த பாஸ்கரன்? சென்ட்ரல் ஜெயில் அசிஸ்டன்ட் ஜெயிலர் பாஸ்கரன் சார். நீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு செய்தி. என்ன அது? எங்க டெபுட்டி ஜெயிலருக்கு வேண்டிய ரஞ்சித் குமாருங்கிற போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் தன்னை ஒரு வக்கீல்னு சொல்லிட்டு பெரியசாமியை சந்திச்சிருக்காரு. என்னென்னவோ பேசி அவங்கிட்ட இருந்து நடந்த உண்மைகளோட வாக்குமூலம் எழுதி வாங்கினதோட அவனுக்கே தெரியாம டேப்பும் செஞ்சிட்டாரு. அவரும் அவருக்கு உதவின டெபுட்டி ஜெயிலரும் பேசிக்கிட்டதை நான் கேட்டுட்டேன். மை காட், அந்த ஆதாரங்களோட அந்த ஆபீசர் கோயம்புத்தூர்ல டிஐஜியை சந்திக்க போறாராம். இன்னைக்கு ராத்திரி இங்கே புறப்படுற திருவள்ளுவர் பஸ்ல அவர் கோயம்புத்தூர் புறப்படுறாரு. ரூட் நம்பர் பஸ் நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கங்க. 9 மணிக்கு பஸ் புறப்படுது. அட, இப்ப மணி 8 ஆச்சு சார். லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு தகவல் தெரிஞ்சுது. உடனே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் எதுவும் செய்ய முடியாது, உங்க சாமர்த்தியம். அவர் அடையாளம் சொல்றீங்களா? சொல்லப்பட்டு குறிக்கப்பட்டது. காரியம் முடிஞ்சதும் நம்மள மறந்துடாதீங்க. எவ்வளவு முக்கியமான தகவல் கொடுத்திருக்கீங்க. உங்களை மறக்கிறதாவது பெருசா கவனிச்சிடலாம் சார். மேலும் சில கேள்விகள், பதில்கள். போனை வைத்த ஸ்வரூப் எழுந்து, வீட்டுக்கு போடி என்று அவளை உதறிவிட்டு, சந்திரன், டேஞ்சர், பெரிய டேஞ்சர், உடனே போன்ல மணிராம பிடி, சொல்றேன் என்றான். சந்திரன் ஊட்டி மணிராமை போனில் பிடித்து ரிசீவரை ஸ்வரூப்பிடம் தந்தான். ஸ்வரூப் வாங்கி படபடப்பாக சற்று முன் வந்த தகவலை சொல்லி முடித்ததும், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சந்திரபவனத்தை பார்த்தவன், கனகாவை விசாரிச்சவன்,
எப்படியும் கங்காதரன் அப்பாவை விசாரிக்க வருவான்னு யூகிச்சு அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மஃப்டி போலீஸ் போட்டிருந்தேன். அந்த ஆபீசர் பைக்ல வந்திருக்கான். பைக் நம்பரை சொன்னா என் ஆளு. யாருன்னு பார்த்தா என் ஸ்டேஷன்லயே கிரைம் இன்ஸ்பெக்டரா இருக்கிற பத்ரிநாத்தோட வண்டி இது. பத்ரிநாத்தோட ஃப்ரெண்டு மெட்ராஸ்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறது எனக்கு தெரியும். அவன் ரஞ்சித் குமார். நீங்க சொல்ற அதே ரஞ்சித் குமார். அவன் ரஞ்சித் குமாரா இருக்கட்டும், மனோஜ் குமாரா இருக்கட்டும், அவன் யாரா இருந்தா என்ன, இப்ப அதுவா முக்கியம்? ஓகே, உங்களுக்கு விபரம் வந்துருச்சுல்ல, அதை என்கிட்ட சொல்லிட்டீங்க தானே, சால்வ் பண்ணிடலாம். நான் உடனே புறப்பட்டு அங்கே வரேன். அந்த பஸ் எத்தனை மணிக்கு கோவை வரும்னு மட்டும் விசாரிச்சு வைங்க, மற்றதை நேர்ல பேசிக்கலாம் என்றார் மணிராம். அத்தியாயம் 12. விடிய இன்னும் சில மணிகள் இருக்கும்போது கோவை திருவள்ளுவர் பஸ் நிலையத்தில் அந்த வேலூரில் புறப்பட்ட பஸ் நின்றது. பயணிகள் தூக்க கலக்கத்துடன் இறங்கிக் கொண்டார்கள். ரஞ்சித் குமார் தனது சூட்கேஸுடன் கீழே இறங்கினான். சோடியம் வேப்பர் விளக்குகள் பஸ் நிலையத்தை பிரகாசப்படுத்தியிருந்தன. சாலைக்கு நடந்தான். ஒரு ஆட்டோவை அவன் அணுகும்போது வினாடியில் ஒரு பகுதி நேரத்தில் நிகழ்ந்தது அது. அந்த மோட்டார் பைக் படபடவென்று வந்தது. அதன் பின் சீட்டில் அமர்ந்திருந்தவன் சட்டென்று ரஞ்சித்குமார் கையில் இருக்கும் சூட்கேஸை பறித்தான். அதே சமயம் தன் காலால் அவனை எட்டியும் உதைத்தான். பெட்டியை பறிகொடுத்துவிட்டு தரையில் விழுந்த ரஞ்சித்குமார் எழுந்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டு பார்த்தபோது அந்த பைக் போன திசையே கூட தெரியவில்லை. விக்கித்து நின்றான் ரஞ்சித்குமார். வெரி குட் என்றான் ஸ்வரூப் பெட்டியை வாங்கி கொண்டு அறைக்குள் வந்து. மணிராம் அதை வாங்கி அவசரமாக திறந்தார். உள்ளே சட்டை பேண்ட்டுகளுக்கு அடியில் அந்த கேசட் இருந்தது. சூட்கேஸின் மேல் பகுதியில் பிரவுன் கவர் ஒன்று செருகி இருந்தது. முதலில் கவரை எடுத்தார். ஒட்டப்படவில்லை. உள்ளிருந்து காகிதத்தை வெளியே இழுத்தார். படபடப்புடன் படித்தார். மதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரி அவர்களுக்கு, வேலூர் மத்திய சிறைச்சாலையில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்து வரும் பெரியசாமியாகிய நான் எழுதும் ஒப்புதல் உண்மை வாக்குமூலம் இது. கங்காதரன் கொலை வழக்கு தொடர்பாக நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் ஒன்று விடாமல் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் என்று துவங்கி அவ்வளவும் இருந்தது. அடியில் பெரியசாமியின் கையெழுத்தும் இருந்தது. பாஸ்டர்ட் என்றார் மணிராம். அடுத்து டேப் ரெக்கார்டர் கொண்டு வரச் சொல்லி அந்த கேசட்டை ஓடவிட்டார். மணிராம், சந்திரன், ஸ்வரூப் மூவரும் உன்னிப்பாக கேட்க துவங்கினார்கள். வணக்கம் பெரியசாமி, என் பேர் கண்ணன், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். கிரிமினல் லாயர்னா. 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் மனைவி கனகாம்மா என்னை பார்க்க வந்தாங்க என்று ரஞ்சித்குமார் குரலுடன் கேசட் துவங்கியது. பெரியசாமியின் பதில்களும் பிறகு முழு ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டு முடித்தார்கள். அந்த ரஞ்சித்குமார் உண்மையிலேயே பெரிய கில்லாடிதான். எப்படியெல்லாம் பேசி உண்மையை வரவழைச்சிருக்கான் பாருங்க. இந்த பயலும் அசடு மாதிரி எல்லாத்தையும் கொட்டியிருக்கான் பாருங்க என்றார் மணிராம். நல்ல வேளை அந்த பாஸ்கரன் ஃபோன் செய்யலைன்னா தொலைஞ்சிருப்போம். ஆஸ்ட்ரேயை எடுத்து வைத்து அதற்குள் டேப் சுருளை இழுத்து இழுத்து போட்டு தீக்குச்சியை உரசி அதன் மேல் தொட குப்பென்று பற்றி கொண்டது. அடுத்ததாக அந்த கடிதத்தை அதன் கவருடன் வாஷ்பேசினுக்குள் வைத்து எரித்தான் ஸ்வரூப். மகத்தான ஆதாரம் 2ஐயும் அழிச்சாச்சு. இனிமே நமக்கு கவலை இல்லை என்றான் சந்திரன். இனிமேதான் கவலையே என்றார் மணிராம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க என்றான் ஸ்வரூப். முக்கியமான ஆதாரங்களை பறிகொடுத்துட்ட ரஞ்சித்குமார் கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பானா? வேற என்ன செய்ய முடியும் சார்? இப்போ அவனுக்கு நடந்தது பூரா தெரிஞ்சு போச்சு. அதுக்கான ஆதாரங்கள் மட்டும்தான் இல்லை. சும்மா இருக்க மாட்டான். மறுபடி எப்படியாவது ஆதாரம் சேகரிக்க பார்ப்பான். பெரியசாமி மறுபடி உளறி கொட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்னை பற்றி கதையாக கட்டி விட்டுருக்கானே, அதெல்லாம் பொய்ன்னு அவனுக்கு இனிமே எடுத்து சொல்லி நம்ப வைக்கிறது ரொம்ப சிரமம். அப்போ என்ன செய்யலாம் சார்? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தன் வாயால் சொல்லக்கூடாது மிஸ்டர் ஸ்வரூப் என்று சிரித்தார் மணிராம். வேலூரில் இருந்து ஃபோன் செய்திருந்ததால் வந்து கோவையில் ரஞ்சித்குமாரின் மாமனார் வீட்டில் தங்கியிருந்த பத்ரிநாத் ரஞ்சித்குமார் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். பெட்டியோட போயிடுச்சா? மை காட், அவ்வளவு தூரம் சிரமப்பட்டதா சொல்ற? பெரியசாமியே தன் வாயால் வாக்குமூலம் கொடுத்ததும் எழுதி கொடுத்ததும் எவ்வளவு பெரிய ஆதாரங்கள். 2ஐயும் இவ்வளவு சிம்பிளா கோட்டை விட்டு வந்து நிக்கிறிய ரஞ்சித். எப்ப பார்த்தாலும் கேஸ் பேச்சுதானா என்று 2 பேருக்கும் காஃபியோடு அறைக்குள் வந்தாள் பிரேமலதா. இல்லைங்க சிஸ்டர், எங்க பதைப்பு உங்களுக்கு புரியாது. உங்களை இங்கே தங்க வச்சுட்டு இத்தனை நாளா இந்த கேஸுக்காக உழைச்சானே, அதுல கடைசி நிமிஷத்துல சுளை சுளையான ஆதாரங்களை பறி கொடுத்துட்டான் இவன் என்றான் பத்ரிநாத் லேசான கோபத்துடன். ரஞ்சித்குமார் மெதுவாக சிரித்தான். பத்ரி, சூட்கேஸோட சோப்பு பெட்டியும் என் டூத் ப்ரஷும் தான் போயிடுச்சுன்னு சொன்னேன். அட, என்னப்பா சொல்ற? வேலூர்ல என் ஃப்ரெண்டு டெபுட்டி ஜெயிலர்கிட்ட பூராவும் விலக்கி தான் லாயர் வேஷம் போட்டு பெரியசாமி கிட்ட உண்மைகளை வரவழைச்சேன். அப்புறம் நான் அவங்கிட்ட நன்றி சொல்றப்போ யாரோ ஒட்டு கேட்டதை கவனிச்சேன். உடனே சுதாரிச்சுட்டேன். அவனோட ஸ்டேட்மெண்ட் மாதிரியே நான் போலியா ஒன்று தயாரித்து பெட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டேன். அந்த கேசட்டை ஒரு கடையில் கொடுத்து இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரிஜினல்ஸை என் பேண்ட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதுமே
பெட்டியை பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஆதாரங்களை மீட்டுட்டதா அவங்க இப்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பத்ரிநாத் எழுந்து வந்து ரஞ்சித் குமாரை கட்டி தழுவி, கொஞ்ச நேரத்துல என்ன பைத்தியம் பிடிக்க வச்சிட்டியப்பா நீ. எங்க எங்க அந்த ஒரிஜினல்ஸ் என்றான். ரஞ்சித் குமார் தன் வயிற்றை இயக்கி பேண்ட்டுக்குள் செருகி வைத்திருந்த கேசட் மற்றும் கடிதம் கொண்ட கவரை வெளியில் எடுத்து, பிரேமலதா, உங்க வீட்டு டேப் ரெக்கார்டரை எடுத்துட்டு வாயேன் என்றான். எடுத்து வந்தாள். ஓடவிட்டான். கேட்டார்கள். பத்ரிநாத் அந்த வாக்குமூலத்தை படித்து பார்த்தான். போதும், இது போதும், நான் டிஐஜி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன், ஃபோன் பண்ணி என்று ஹாலில் இருந்த ஃபோனுக்கு சென்றான் பத்ரிநாத். இதெல்லாம் என்ன, நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னே புரியல என்றாள் பிரேமலதா. கங்காதரன் கொலை வழக்கு பத்தி உனக்கு லேசா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிரேமலதா என்றவன் உண்மையில் அங்கு நடந்தது என்னவென்று சுருக்கமாக சொல்லி முடித்து, உண்மையா இந்த கேஸை மறுபடி உயிர் கொடுக்க வேண்டிய அவசியமே உன்னாலதான் வந்தது பிரேம். எல்லா முயற்சிகளுக்கும் அடிப்படை காரணகர்த்தாவே நீதான். நானா? புரியலையே, எப்படி? வேணாம், இப்ப வேணாம், நிதானமா இன்னொரு நாள் சொல்றேன். என்னமோ ஆரம்பிக்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு மருதமலையில என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு கல்யாணம். நீங்களும் வருவீங்களா என் கூட என்றாள் பிரேமலதா. சரியா போச்சு, நான் டிஐஜியை மீட் பண்ணியாக வேண்டியிருக்கு. நிறைய வேலை இருக்கு, ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். நீ போயிட்டு வந்துடு. சாரிம்மா, முடிஞ்சா ஈவினிங் வேணும்னா ஏதாச்சும் சினிமா போகலாம் என்ற ரஞ்சித் குமார் உள்ளே வந்த பத்ரிநாத்திடம், என்ன அவர் ஊர்ல இருக்காரா என்றான். 10 மணிக்கு அவரோட ஆபீஸுக்கு வர சொன்னாரு என்றான் பத்ரிநாத். அத்தியாயம் 13. டிஐஜி பொறுமையாக கேசட்டை கேட்டார். வாக்குமூலம் படித்தார். நிமிர்ந்தார். ஆவி உங்க மனைவி மேல வந்து உண்மை சொல்லுச்சு. அதுக்கப்புறம் நீங்க இதுல இறங்கினீங்கிறத மட்டும் என்னால நம்ப முடியல. மற்றபடி இந்த வாக்குமூலம் மிரட்டி வாங்கப்படல. உங்களோட சாதுரியமான கேள்விகள் மூலம் உண்மைகளை பெரியசாமி வாயால வரவழைக்கப்பட்டிருக்கு. இது போதும். கைப்பட எழுதி வேற வாங்கியிருக்கிறது அதி புத்திசாலித்தனம் தான். இதோட அடிப்படையில் ஸ்வரூப் சந்திரன், இன்ஸ்பெக்டர் மணிராம் 3 பேரையும் அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார். ரஞ்சித் குமாருக்கும் பத்ரிநாத்துக்கும் பெருமிதமாக இருந்தது. ஒலித்த டெலிஃபோனை எடுத்தார். ஹலோ, டிஐஜி பேசுகிறேன் சார். ஆர்எஸ்புரத்திலிருந்து இன்ஸ்பெக்டர் மாணிக்கவேல் பேசுகிறேன். சொல்லுங்க. இங்கே வள்ளுவர் தெருவில் 7ஆம் நம்பர் பங்களால கொலை நடந்ததா ரிப்போர்ட் வந்து புறப்பட்டு வந்தோம் சார். 3 கொலைகள் நடந்திருக்கு சார். ஸ்வரூப்னு மில் ஓனர், அவர் ஃப்ரெண்டு சந்திரன், அப்புறம் ஊட்டி இன்ஸ்பெக்டர் மணிராம். மை காட் என்று எழுந்தே விட்டார் டிஐஜி. நான் உடனே அங்கே வரேன் வைத்தார். என்னோட வாங்க. எந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணணும்னு நாம பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த 3 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்களாம். கமான். என்னது என்று அதிர்ந்த ரஞ்சித் குமார் பத்ரிநாத்தை பார்த்தான். குறிப்பிட்ட பங்களாவுக்கு அவர்கள் வந்து சேர்ந்தபோது வாசலில் கொஞ்சம் மக்கள் கூட்டம் சேர்ந்திருந்தது. உள்ளே வந்தார்கள். ஒரு அறைக்குள்ளே ஸ்வரூப், சந்திரன், மணிராம் மூவரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார்கள். இன்ஸ்பெக்டர் மாணிக்கவேல் டிஐஜி அருகில் வந்தார். 3 பேரும் துப்பாக்கியால சுடப்பட்டிருக்காங்க சார். இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. வீட்டில் அப்போ ஒரு வேலைக்காரன் தான் இருந்திருக்கான். இந்த 3 பேரும் இந்த ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். காலிங் பெல் அடிச்சப்ப வேலைக்காரன் தான் கதவை திறந்திருக்கான். ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருந்தாலாம். ஸ்வரூப்பை பார்க்கணும், அமலான்னு சொல்லுங்கன்னு சொன்னாலாம். உள்ள அனுமதிச்சிருக்கான். அவனை குடிக்க தண்ணீர் கேட்டுட்டு ரூமுக்குள்ள போனாலாம். டுமில் டுமில்னு துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டு அவன் ஓடி வந்து பார்த்தப்ப 3 பேரும் குண்டடிப்பட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அவளை காணோமா. என்ன பேர் சொன்னாலாம்? அமலாவா என்றான் ரஞ்சித் குமார். ஆமா சார், ஒரே ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு என்றார் மாணிக்கவேல். என்ன அது? தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து எடுத்தார் அவர். அது கயிறுடன் கூடிய ஒரு தாயத்து. சொரீர் என்றது பத்ரிநாத்துக்கும் ரஞ்சித் குமாருக்கும். அது பறவைக்காடு சாமியார் மந்திரித்து கொடுத்து பிரேமலதாவின் இடுப்பில் கட்டின அதே தாயத்து. சார், இந்த கொலைய கங்காதரனோட ஆவி செஞ்சிருக்கு சார். இவர் மனைவி உடம்பு மேல வந்து செஞ்சிருக்கு. குற்றவாளிகளை நாங்க கண்டுபிடிச்சத பிரேமலதாவை வச்சுக்கிட்டு பேசினோம். அப்போ அவங்க பிரேமலதாவா இல்ல போலிருக்கு, கங்காதரனா இருந்திருக்காங்க போலிருக்கு பதைத்தான் பத்ரிநாத். என்ன நான்சென்ஸ் இதெல்லாம்? வாங்க, எங்க இருக்காங்க அந்த பிரேமலதா என்றார் டிஐஜி. ரஞ்சித் குமார் எதுவும் புரியாமல் அவர்களை தொடர்ந்தான். அத்தியாயம் 14. அனைவருமாக ரஞ்சித் குமாரின் மாமனார் வீட்டிற்கு வந்தபோது அந்த வீடே ஒரே ரகளையாக இருந்தது. வீட்டு உறுப்பினர்கள் மற்றும் சிலர் ஒரு அறையின் கதவை போட்டு தட்டி கொண்டிருந்தார்கள். பிரேமலதாவின் அப்பா ரஞ்சித் குமாரிடம், மாப்ள, பிரேமலதா ஏதோ கல்யாணத்துக்கு போறதா போனா, திரும்பி வந்தா. அவ சேலையெல்லாம் ரத்தக்கரை. அவளோட கைப்பைக்குள்ள என்னோட லைசன்ஸ் பிஸ்டல். எனக்கு எதுவும் புரியல. வெறிச்ச பார்வையோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. நாங்க தட்டி பார்த்தும் திறக்கல. நீங்க கூப்பிடுங்க, எனக்கு எதுவும் புரியல என்று பதறினார். ரஞ்சித் குமார் கதவை மடார் மடார் என்று அரைந்து, பிரேம், முதல்ல கதவை தர, கதவை தர அலறினான். உள்ளிருந்து எந்த பதிலும் இல்லை. பத்ரிநாத்தும் ரஞ்சித் குமாரும்
தோள்பட்டையால் ஒரே நேரத்தில் கதவில் வேகமாக மோதத் துவங்கினார்கள். 3வது மோதலில் தாழ்பால் பெயர்ந்து கதவுகள் திறந்து கொண்டன. உள்ளே படுக்கையில் வாயில் நுரைப்பூத்து படுத்து கிடந்த பிரேமலதாவை கிட்டே சென்று பார்த்த பிறகுதான் உயிர் விலகியிருப்பதை உணர முடிந்தது. அவள் கையில் ஒரு மடிக்கப்பட்ட காகிதம். அதை எடுத்து பிரித்தான் ரஞ்சித்குமார். அன்புள்ள என் கணவருக்கு வணக்கம். எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் இது. கங்காதரனை காதலித்த அமலா நான்தான். நான் நடிகை அமலா போல இருப்பதாக சொல்லி கங்காதரன் எப்போதும் என்னை அமலா அமலா என்றுதான் அழைப்பார். சம்பவ தினத்தன்று வீட்டில் பொய்க்காரணம் சொல்லி ஊட்டி வந்தேன். கங்காவை சந்தித்தேன். இருவரும் சந்திரபவனத்தில் தங்கினோம். அப்போதுதான் அந்த கொடுமைகள் நடந்தன. போதையில் இருந்த 2 பணக்கார இளைஞர்கள் கங்காதரனை அடித்து போட்டு என்னை கெஞ்ச கெஞ்ச கற்பழித்தார்கள். நான் மயக்கமானேன். எனக்கு விழிப்பு ஏற்பட்ட போது நான் ஒரு காரில் பயணம் செய்வதை உணர்ந்தேன். அங்கிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக நான் உயிர் போனதைப் போல நடித்தேன். என்னை அவர்கள் கல் கட்டி ஊட்டி ஏரியில் போட்டுவிட்டு போனார்கள். நான் தப்பித்து கயிறுகளை விலக்கி நீந்தி கரை வந்தேன். நான் காதலிப்பது யாருக்கும் தெரியாது. கற்பிழந்தது யாருக்கும் தெரியாது. என் கண் முன்னால் என் காதலன் கொலை செய்யப்பட்டான். நான் வீடு வந்து சேர்ந்தேன். எதையும் யாரிடமும் சொல்லவில்லை. பேப்பரில் கொலை செய்தி வந்து வாட்ச்மேன் பெரியசாமி கைது செய்யப்பட்டது படித்தேன். என்னை சேதப்படுத்தி என் கங்காவை கொலை செய்த அந்த இருவரையும் பழிவாங்க மனதில் வஞ்சம் வளர்ந்தது. ஆனால் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. பெயர் கூட தெரியாது. அவர்கள் வந்த கார் நம்பர் கூட எனக்கு தெரியாது. நான் போய் நடந்த உண்மைகளை போலீசில் சொன்னால் என் குடும்ப மானம் போகும். போலீஸ் பிடித்து அவர்களை சட்டப்படி தண்டிப்பதை விட நானே என் கையால் அவர்களை தீர்க்க வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு சபதம் எடுத்தேன். அதற்காகவே போலீசில் உள்ள மாப்பிள்ளை வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து உங்களை மணந்தேன். கங்காதரன் ஆவி என் மேல் வந்தது போல் உங்களை படிப்படியாக நம்ப வைத்தேன். ஆவி விஷயங்கள் அத்தனையும் என் நாடகம். ஆவி சொல்வதாக உண்மையை சொல்லி இந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்து உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிக்க தூண்டுவதே என் நோக்கம். கார் ஓட்ட தெரியாது என்று சொல்லி வைத்து பிறகு கார் ஓட்டினேன். நானாக சென்று சந்திரபவனத்தில் படுத்துக்கொண்டு எப்படி வந்தேன் என்று தெரியவில்லை என்று முழித்தேன். குரல் மாற்றி கரகரப்பாய் பேசி உங்களுக்கு ஆவி விஷயத்தில் நம்பிக்கை ஏற்படுத்தினேன். என் நோக்கப்படியே நீங்களும் உங்கள் நண்பரும் தூண்டப்பட்டீர்கள். தீவிரமாக இறங்கினீர்கள். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்தீர்கள். அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளும் அந்த பொன்னான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த நான் அப்பாவின் துப்பாக்கி எடுத்து சென்றேன். முதலில் ஸ்வரூப்பை கொல்வதுதான் என் நோக்கம். ஆனால் என் அதிர்ஷ்டம், அவன் வீட்டில் சந்திரனும் இருந்தான். அவர்களுக்கு உடந்தையாக இருந்த இன்ஸ்பெக்டரும் இருந்தார். மூவரையும் சுட்டுவிட்டேன். எனக்கு சட்டம் தண்டனை தரும் முன்பாக நானே விஷம் குடித்து தண்டனை தந்துவிட்டேன். என் பழிவாங்கும் படலத்திற்காக உங்களை கல்யாணம் செய்து கொண்ட நான் உங்கள் அன்பினால் உண்மையிலேயே ஈடுபாட்டுடன் பாசம் வளர்த்து கொண்டேன். ஆனால் கங்காதரனை என்னால் மறக்க முடியவில்லை. முடியாது. அதனால் இல்லறத்தை விட எனக்கு பழிவாங்கும் உணர்ச்சியே மேலோங்கி இருந்ததால் சபதப்படி பழிவாங்கிவிட்டேன். என் கங்காவை தேடி போகிறேன். நீங்கள் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்களை நான் பயன்படுத்தி கொண்டமைக்காக என்னை மன்னித்து விடுங்கள். அமலா என்கிற பிரேமலதா. கடிதத்தை படித்து முடித்துவிட்டு கலங்கி போய் அசையாமல் நின்ற ரஞ்சித்குமாரின் தோளில் ஆதரவாக கையை வைத்தான் பத்ரிநாத். முற்றும்.